அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 828வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு செயற்கை பூச்சிக்கொல்லிகள் இல்லா பூச்சி நிர்வாகம் என்பது ஆகும். உணவு உற்பத்திக்கென அறிமுகப்படுத்தப்பட்ட ரசாயன பூச்சிக்கொல்லிகள் கண்மூடித்தனமாக பயன்படுத்தப்பட்டதன் விளைவுதான் உணவில் நச்சு கலக்கப்படுவதற்கான அடிப்படை ஆகும். இதுவே பல்வேறு நோய்களுக்கும் உடல் உபாதைகளுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் செயற்கை பூச்சிக்கொல்லிகள் இல்லாத பூச்சி நிர்வாகம் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் என் முருகேசன் அவர்கள். டாக்டர் முருகேசன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். மேலும் இவர் பருத்தி ஆராய்ச்சி நிலையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற நிலையத்தில் தலைவர் மற்றும் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோ மற்றும் ஃபார்ம் கிராஜுவேட் குரூப்புக்கு என்னுடைய நன்றியை பண்ணிக்கிறேன். அடுத்தபடி பொதுவாக விவசாயிகள் தன்னுடைய பயிர் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு தக்க ஆலோசனை செய்யணும். அதை வெறுமனே ஃபோட்டோ அனுப்பி இதில் கமெண்ட் கேட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டால் கூட சரியாக வராது. அதனால் முடிந்த வரைக்கும் கேவிகே, அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள் அல்லது நம்ம அக்ரி கிராஜுவேஷன் அக்ரி கிளினிக் வச்சுருக்காங்க, அங்கே நேரில் அணுகி அல்லது பக்கத்தில் ஆராய்ச்சி நிலையங்களை அணுகி அந்த பயிர் மாதிரியை கொண்டு போய் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து இது போக நம்ம ஒவ்வொரு பயிர் முடியிருக்கும்னால பக்கத்தில் உள்ள வேளாண் வல்லுநர் அனுப்பணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங்கில் ஜூம் மீட்டிங்கில் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தர் கேட்காரு, தென்னை மரம் காய்க்கலைங்க. நான் கேட்டேன், எவ்வளோ இடைவெளி கொடுத்துருப்பீங்க? ஒரு 15 அடி கொடுத்துருப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை 20 ஃபீட் தான் கொடுத்துருக்கேன்னாரு. தென்னை மரத்துக்கு 26 அடி இடைவெளி கொடுக்காட்டி ஒரு 20 வயசுக்கு மேலே காய்ப்பு குறைஞ்சிரும். ஏன்னா அந்த மட்டை ஒடுங்கி மேல் நோக்கி ஒடுங்கி போகும்போது ஆண் பூ கஷ்டப்பட்டு தான் வெளியே வரும். பெண் பூ உருண்டையா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டன் அது வெளியே வர்றது கஷ்டப்படும். அதனால அது சரியா வர்றதுக்கு முன்னாலேயே இது முடிஞ்சிடும். அதனால குறைஞ்சோம். அது மாதிரி அப்புறம் இது மாதிரி ஜூம் மீட்டிங் போகும்போதும் சில பூச்சி மாதிரிகளை கொண்டு காட்டலாம். நிறைய புத்தகங்கள் படிக்கலாம். இப்போ வேளாண் அலுவலகங்கள்லையோ வேளாண் அறிவியலையோ இலவசமாகவோ விலைக்கோ புத்தகங்கள்லாம் கிடைக்கிது, அதை படிக்கலாம். அப்புறம் இந்து பேப்பரு, தினத்தந்தி பேப்பரு, தினகரன்ல சில நாட்களில் வேளாண்மை செய்தி போடுறாங்க. இது போக பத்திரிகைகள் நிறைய இருக்கு. பத்திரிகை அடுத்து அதில் குறிப்பாக வளரு வேளாண்மை கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. ஏன்னா இதில் இந்த லிஸ்டில் உள்ள சில பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மையான நம்மளால் இது பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மனம் போல் மாங்கிலியமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வளர் வேளாண்மைக்கு ஆண்டு சந்தை எவ்வளவு, ஆயுள் சந்தை எவ்வளவு, யாரை கான்டாக்ட் பண்ணணும், இது ஒரு மாதத்துக்கு 12 புஸ்தகம் வரும். மாதத்துக்கு 12 புஸ்தகம் வந்துடும். இந்த ஆண்டு சந்தாவோ ஆயுள் சந்தாவோ கேட்டுக்கிட்டா உங்களுக்கு பல்வேறு இஷ்யூ வரும்போதே ஒரு 3 வருஷம் வாங்கிட்டீங்கன்னா பொதுவாக என்னென்ன பயிருக்கும் 100க்கு 100 உண்மையான கண்டுபிடிப்புகள் கிடைக்கும். ஏன்னா சில இதெல்லாம் நிறைய பேர் ஆளு சொல்கிறாங்க. அதில் சில இதெல்லாம் நம்ம செய்யும்போது கரெக்டாக இல்லைன்னு நம்மளே வருத்தப்படுறோம். இதுன்னா கரெக்டாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப இருக்குது. இது போக நம்ம கிசான் கால் சென்டர் நம்பர் இருக்குது. பேயர் கம்பெனிக்காரங்க ஒரு சென்டர்னு வச்சுருக்காங்க. அப்புறம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அவங்க நம்பர் வச்சுருக்காங்க. இது போக டிஎன்யூ அக்ரி போர்ட்டலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் பழசாக இருந்தாலுமே அது என்ன உரம், என்ன கிராப்பு, எப்படி பயிர் போடணும், எந்த நிலம் நல்லது, அது பற்றி நல்லா ஒரு இதெல்லாம் இருக்கும். ரைட், அடுத்து அதை இது கேட்டுக்கலாம். அடுத்து
இப்போ வந்து இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நம்ம ஃபார்ம் கிராஜுவேட் செய்கிற மாதிரி. ஸோ இன் தமிழ்நாடு regarding many Zoom meetings are conducted by our farm graduate group, as well as the Samidi. Samidi means it is in Kudumiyamalai. It is also conducting many webinar, daily webinar around 10:30 every day, almost every day from Monday to Friday. The farmers can join and அவங்க அதில் இணைஞ்சி அதில் கேட்கலாம், சில கேள்விகளும் கேட்டுக்கலாம், பதில் வாங்கிக்கலாம், அது மாதிரி இருக்கு. ரைட். இன் இந்தியா there are actually in the non-pesticide, when the word denotes almost organic farming. But organic farming, there are many different organic farming. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல அங்கே வேளாண்மையிலேயே நிறைய டைப் இருக்கு. அதில் நிறைய டைப் இருந்தாலும் இன்னைக்கு தேதியில் நம்ம பூச்சி முருகன் பூச்சி செல்வம் ஐயா உடைய ஆர்கானிக் மெத்தடும் பிரிட்டோ ஐயாவோட ஆர்கானிக் மெத்தடும் கொஞ்சம் பரவலாக இருக்க மாதிரி தோணுது. பல்வேறு அங்க விவசாயிகள் இவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜீரோ பட்ஜெட் பழையக்கரையா வந்து ஆந்திரா நிறைய ஃபாலோ பண்றாங்க போல. ஆனா பிரிட்டோ ஐயா சொல்ற ரெக்கமெண்டேஷன் கிவன் பை பிரிட்டோ ஆர் ஆல்மோஸ்ட் பழையக்கர் அண்ட் அம்மாளூர் ஐயா. அதனால ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது இஸ் நாட் எ சிங்கிள் டைப், இட் ஹாஸ் மெனி டைப்ஸ். எங்க அவர் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் டன் ஒன்லி ஆர்கானிக் ஃபார்மிங் ஒன்லி. அதனால ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது அங்க வேளாண்மைங்கிறது பொதுவா வந்து செயற்கை பூச்சிக்கொல்லிகள் இல்லாம இயற்கையான முறைகள், இயற்கையாவே என்ன மாதிரி பயிரை வளர்த்தா பூச்சி நோயை குறைக்கலாம், அதை பத்தி நம்ம அனுசரிச்சு போனா கரெக்டா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப எலி இருக்கு வீட்டுக்குள்ள, எலியை கொல்றதுக்கு விஷம் வைக்கலாம், கம்பை வச்சு அடிக்கலாம், எலி கூண்டும் வைக்கலாம். அது மாதிரி விண்டோஸ்லாம் இருக்குல்ல, விண்டோ கதவு வழியா ஜன்னல் வழியா எலி ஏறி வரும். அந்த ஜன்னல் வழியா கிளைகள் எல்லாம் அகற்றணும். டோர் செல்ஃப் க்ளோசிங் டோர் போடலாம், தானா திறந்து மூடக்கூடிய கதவுகளை போடலாம். இது எல்லாமே இதுல அந்த விஷம் வைக்கிறத தவிர மீது எல்லாமே பூச்சி மருந்துல முறை. பூனையும் வளர்க்கலாம். ஆனா அந்த பூனையை வளர்க்கும் போது அதுக்கு சாப்பாடு அதிகம் போட்டுறக்கூடாது, அது எலி பிடிக்காம போயிடும். ரைட்டா? அது மாதிரி இந்த பல்வேறு முறைகளை ஒருங்கிணைத்தணும். அதே சமயம் சில சமயங்கள் வந்து இப்போ ஒரு ரூம்ல ஒரு எலி இருக்கு, இந்த எலியை கொல்லணும்னா அந்த ரூமை பூட்டிட்டு ஒரு ஆளு கம்பு எடுத்துட்டு போய் அடிக்கவும் செய்யலாம், ஒரு பூனையை மட்டும் உள்ள விடலாம், அல்லது ஒரு நாயை உள்ள அனுப்பலாம், அல்ல ஒரு புலியை கூட அனுப்பலாம், ஒரு பாம்பை கூட உள்ள அனுப்பலாம் அந்த எலியை பிடிக்கிறதுக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒன்னா அனுப்புனா என்ன ஆகும்? ஏன்னா சில சமயம் அங்க விளையாண்மை என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்ல ஒரு ஆர்வத்துல நிறைய இது சேர்த்து ஒரே இதுல பண்றாங்க. அதாவது ஒரு மருந்து சப்போஸ் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலையும் 4-5 மிக்ஸ் பண்ணும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த எலியை கொல்வதற்கு இந்த ரூமுக்குள்ள ஆளு, கம்போட ஒரு ஆளு, பூனை, நாய், நரி, பாம்பு இவ்வளவையும் அனுப்புனா கடைசியில் என்ன இருக்கும்? எலி மட்டும் பத்திரமா இருக்கும். அதனால இது மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்து செஞ்சா நல்லா இருக்கும். அது மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட் இல்லை. இப்போ சித்த வைத்தியம்னா சைடு எஃபெக்ட் இல்லை, இயற்கை வேளாண்மை சைடு எஃபெக்ட் இல்லை. சைடு எஃபெக்ட் இல்லாத எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. என்னைய பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் சைடு எஃபெக்ட் இல்லாத எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த தட்டா இருக்குல்ல, தட்டான், ஊசி தட்டான் தெரியுது, அந்த தட்டாம்பூச்சி தெரியுது. தட்டான இன்னொரு ராபர் பிள்ளை பிடிச்சி சாப்பிடும். இது மாதிரி இந்த எல்லோ பேண்டட் வாஸ்ப், இது கடந்தைன்னு சொல்லுவாங்க.
கடந்தை கொட்டினாலே ஒரு ஆளு இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. இந்த கடந்தை வண்டு, கதம்ப வண்டும்பாங்க, கடம்பைம்பாங்க, எல்லோ பண்டட் வாசும்பாங்க. இது வந்து தேனீ கூட்டு வாசல்ல இருந்து தேனீ பூரா பிடிச்சு சாப்பிட்டுரும். ரைட்டா? இது மாதிரி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சித்த வைத்தியிலே பார்த்தீங்கன்னா, குறிப்பா பார்த்தீங்கன்னா, இளநீ இளநீ வந்து நல்லது, தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட்பாங்க. நல்லெண்ணெய் நல்லது, தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட்பாங்க. வெந்தயம் நல்லது, தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட்பாங்க. அமாவாசை நல்லது, அமாவாசை அன்னைக்கு தான் நிறையவங்க வந்து புதிய பொருளை வாங்குவார்கள். அன்னைக்கு வேற பொருளை விற்க மாட்டாங்க, யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஐந்து பொருள்களையும் ஒன்றிணைச்சா ஆளுக்கு 5 மணி நேரம் தான் கேரண்டி. அதாவது எல்லாமே தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட் சொன்னாலும் அப்படின்னு சொல்றோம். 5ம் இணைஞ்சிச்சுன்னா ஆளே காணாம போயிடும், ஆளே போயிடும். அந்த அஞ்சு பொருளும் சேர்ந்தா. அதனால சைடு எஃபெக்ட் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து யாரோ இதோ சொல்லாங்க. ரைட். அடுத்து இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா, மெட்டாரிசியம் வந்து காண்டாமிருக வண்டுக்கு ஊத்தலாம். எவேரியா வந்து நெல் இதுக்கெல்லாம் இது பண்ணலாம். பெசிலோமைசிஸ் நம்ம வாழையில மூர்ப்புழு, திடீர்னு வாழை வந்து ஸ்டண்டர்டு குரோத்தா இருக்கும். என்னடா உரம் போட்டும் வளரல அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள வேற டெஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு கருப்பா இருக்கலாம், வேறு கிழங்குல சேர்ற இடமும் கருப்பா இருக்கும். அது என்ன? மூர்ப்புழு, நெமட்டோடு. அதுக்கு பெஸ்லன்ஸ் நல்லது. ஆனா இதே மெட்டாரைசியத்தை கொண்டு போய் பட்டுப்புழு தீக்கிற மல்பெரி செடிக்கு அடிச்சோம்னா பட்டுப்புழு போய் சேர்ந்தோம். ரைட்டா? இது இயற்கை தானே, மல்பெரி செடிக்கு அடிச்சா என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. மெட்டாரிசியம்னு ஒரு பேப்பர் எழுதி போட்டாலே பட்டுப்புழுக்கு வியாதி வந்துருப்பாங்க. அது வந்து மாதிரி. ரைட். அதனால எதை எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும். எந்த பொருள் வந்து எதை கட்டுப்படுத்தும், எதுக்கு தீங்கு விளைக்கும்னு தெரிந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா. ஏன்னா ஒருத்தர் வந்தாரு, சார் இந்த தென்னை மரம் குருத்து அழுகி போச்சு அப்படின்னாரு. தென்னை மரம் குருத்துன்னா மழை ரொம்ப இருந்துச்சோ, இல்லை மழையே இல்லையே உங்க ஊர்ல அப்படின்னு கேட்டு கடைசியில பார்த்தா இந்த இதுல 3ல் ஒரு கரைசலை காண்டாமருவண்டுக்கு ஊத்த சொன்னாங்களா யாரோ. அதை கொண்டு வாங்கி ஊத்திட்டாரு. ஊத்தணுன்னே குருத்தளி போச்சு. அது மாதிரி மெட்டாரிசியம் வந்து உரக்குழியில விட வேண்டிய தென்னை காண்டாமிருவண்டை கட்டுப்படுத்தக்கூடிய மெட்டாரிசியத்தை உரக்குழியில தான் இடணுமே தவிர தென்னை குருத்துக்குள்ள விடக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செஞ்சா நல்லது. வேளாண்மை இப்போ ஏன் வந்து நம்ம பூச்சி மருந்து வேண்டாங்கிறோம், பூச்சி மருந்து உபயோகப்படக்கூடாது, ஒருங்கிணைந்த மேலாண்மைன்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி, அதை தாங்கி விளையாடுற சக்தி வந்து சில பூச்சிக்கு வந்துருது. சில பூச்சி சில மருந்தடிச்சா அதிகமாகும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, மிளகாயில மோனோக்ரோட்டோஸ் அடிச்சிங்கன்னா வெள்ளை மைட், ஒயிட் மைட், எல்லோ மைட்டு, பாலிபேகா டாசனிமஸ் லேட்டஸ் வந்து ரிசர்ஜன்ஸ் ஆகும். மோனோக்ரோட்டோஸ் மட்டும் இல்லை, வேப்பெண்ணெய் அடித்தாலும் அது கூடத்தான் செய்யும். எதில்? மிளகாயில் வந்து மோனோக்ரோட்டோஸோ வேப்பெண்ணையோ வேப்பொருளோ அடிக்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்புறம் சுற்றுச்சூழலில் பூச்சி மருந்துடைய மிச்ச நஞ்சு வந்து நம்ம சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, அப்புறம் சுவாசிங்க குடிக்கிற தண்ணீர்லாம் வர்றதுனால பூச்சி மருந்து தேவையை குறைக்கணும்னு சொல்லி உலகளாவிய ஒரு திட்டத்தில் தான் நம்ம இப்போ ஒரு இதை பேசிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக பூச்சி மருந்தை வந்து இந்த ஸ்லைடு ஏன் போட்டோன்னா, பூச்சி மருந்தை தேவையான டைமில் தேவையான அளவு செஞ்சா தான் கரெக்டாக வேலை செய்யும். இஷ்டப்படி எக்ஸஸாவோ அதிகப்படியா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசார் இந்த சின்ன படத்தில் நிற்கிறார், அந்த பக்கம் நிற்கிறார், ஒரு ஆரோ மஞ்சள் ஆரோ வருது இல்லை, அந்த ஆரம்பத்தில் நான் உட்காந்துருக்கேன், ஜோசார் அந்த பக்கம் நிற்கிறாரு. ஜோசார் ஒரு மீட்டிங் வச்சாரு, விவசாய மீட்டிங் வச்சாரு. அங்கே போன உடனே மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த அம்மா, அந்த ஃபீல்டில் உள்ள அம்மா, அந்த எல்லோ கல் எந்த ஒரு அம்மா அந்த மத்தியில் நிற்கிது, அந்த மத்தியில் நிற்கிறாங்க. அவங்க வந்து
ஐயா அந்த கத்திரிக்காயில காய்ப்புழுவே போக மாட்டேங்கய்யா, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. இல்லம்மா வேளாண்மை துறையில கரெக்டா தான் சொல்லுவாங்க, அது பண்ணி அடிச்சாதான் ஒண்ணு இல்லைங்க, அப்ப எல்லாம் அடிச்சு பார்த்தோம் ஒன்றும் ஒப்பரில்லை அப்படின்னு சொல்லிச்சு. மருந்து யாருமா அடிக்கிறா, அவரை கூப்பிடுங்க, அந்த மருந்து ஸ்ப்ரேயர் கொண்டு வாங்கன்னு நான் கொண்டு வந்தாரு. ஏதோ வடிவேலு ஒரு இதுல ஜோக்கா சொல்லுவான், இவன் இதுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு மாதிரி ஸ்ப்ரேயரை பார்த்த உடனே சொல்லிட்டேன். ஜோ ஜோ சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த ஸ்ப்ரேயரு இந்த பயிருக்கு சரியா வராது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் குச்சி மாதிரி இருக்கு, அந்த மருந்து அடிக்கிறது நேரம் போகுமே தவிர இலைக்கு கீழே அதை வளைச்சி கொடுக்குற மாதிரி இது இல்லை. அதனால இது அப்படி ஸ்ப்ரேயர் நாசில் வேற வாங்கிக்கோங்க, வளைச்சி அடிச்சு இலைக்கு இலையின் கீழே தான் பூச்சி எல்லாம் இருக்கு, அது போக பரவும் திரவம் சேருங்க அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி டெமோ பண்ணி காமிச்சேன், பரவும் திரவம் போட்டா ஏன் எப்படி ஏன் எதுக்குன்னு பண்ணி காத்து அது பண்ணோம். அதனால எக்ஸஸ் யூஸ் இவங்க எதுனா அந்த குறிப்பிட்ட மருந்தை 2 முறை ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க, மருந்து வேலை செய்யலன்னு சொல்லி. அதனால நமக்கு வர்ற பிரச்சனையே அதிக அளவு மருந்து உபயோகப்படுத்துவது, அதான் மெயின் பிரச்சனை. அடுத்து சார், அடுத்து அதனால பிரச்சனை இதான் ஸ்ப்ரேயர் வந்து அந்த காம்பு அந்த முனை வந்து வளைஞ்சிருக்கணும். சரி சார், அடுத்து சார், நெக்ஸ்ட் அப்புறம் வந்து இலைக்கு கீழே படும்படி அடிக்கணும். இது ஒரு இடத்துல ஒரு மல்லிகை தோட்டம், ஒரு இந்த பால்டு கட்டு தான் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன், அவர் மல்லிகையில பூச்சியெல்லாம் போக மாட்டேங்குது சார்னாரு. அங்க ஒரு ஆராய்ச்சி திடல் வந்து மல்லிகையில் ஆராய்ச்சி பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக கூட்டிட்டு போனோம். அங்க மருந்து அடிச்ச பிறகு, என்ன சார் நீங்க அடிச்சா மட்டும் போகுது, நாங்க அடிச்சா போகலையே அப்படின்னாரு. ஏன்னு போகலான்னு, இந்த மல்லிகையில் உள்ள பூச்சியெல்லாம் போக மாட்டேங்கன்னாரு. நீங்க அடிங்க, உங்க ஸ்ப்ரேயரை தூக்கிட்டு வாங்க மருந்தினீங்கன்னு சொன்னேன். அவர் அடிச்சாரு, ஓம் நமகான்னு கூடஞ்சாவணி காட்டுற மாதிரி செடிக்கு மேலே அடிக்கிறாரு. அடிச்சவொடனே அடிச்சிட்டிங்களா அப்படின்னு, இல்லை சார் அடிச்சு முடிச்சிடறேன். அடிச்சு முடிங்கன்னு சொல்லி பார்த்து, சார் இப்போ கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க, இந்த கீழே என்ன இருக்குன்னு பாருங்க, ஐயா துளி விழுந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு. ஆமா சார், இல்லை சார் அப்படின்னாரு. அப்பதான் சொன்னாரு, அவருடைய மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாரு, வேடிக்கையா சொன்னாரு. அதனால பயிரை வந்து மருந்து தயாரிப்பதும், அது எந்த மருந்தாலும் சரி, அது இயற்கை மருந்துனாலும் சரி செயற்கை மருந்து, சரியான வழி தயாரித்து சரியான அடித்தா தான் அவைகளிட வந்து பலன் கொடுக்கும், தக்க பலன் கொடுக்கும். அடுத்து வந்து இயற்கை மருந்தோ செயற்கை மருந்தோ ஒரு காத்து லேசான தென்றல் காத்து வீசும்போது அடிக்கணும், மாலை நேரத்தை அடித்தா நல்லது. ரைட். அடுத்து காத்து ரொம்ப அடிக்கும்போது அடிக்க வேண்டாம் மருந்து, எந்த மருந்துமே. அது மாதிரி பரவும் திரவம்னு ஒண்ணு சேர்க்கணும். அதை ஒட்டும் பசன்னு சொல்றீங்க, அது ஒட்டும் பசன்னா சாணியை செவுத்துல தூக்கி வீசுனா சபக்குன்னு ஒட்டுனா அது ஒட்டுறது. நமக்கு வேண்டியது இப்ப அடிக்கிற மருந்து அப்படியே பரவணும். சாணி செவுத்துல தூக்கி எரிஞ்சா சாணி அப்படியே சோறு வழியா வலிஞ்சு பெயிண்டிச்ச மாதிரி ஆகணும். அதுக்கு இந்த பரவும் திரவம், இந்த சாண்டோவிட், இன்ட்ரான் இருக்கு, இதெல்லாம் ஒரு லிட்டரு கொஞ்சம் கூட விலை கூட, 320 ரூபா ஆகும். இந்த அப்சா 80ன்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் விலை கம்மி, ஒரு 1200 ரூபா தான் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உபயோகப்படுத்தினா சரிதான். பரவும் திரவம் உபயோகிக்கப்படுத்த வேண்டும். அது சாண்டோவிட்னாலும் சரி, இன்ட்ராலும் சரி, இதெல்லாம் பாருங்க. அதுல கண்டிப்பா அந்த டப்பால நான் அயானிக் சர்பெக்டன்ட்னு போட்டிருக்கான்னு பாருங்க. நான் அயானிக் சர்பெக்டன்ட்னு போட்டிருந்தா தான் அது உண்மையான காரம் இல்லாத விவசாயத்துக்கான சோப்பு. அது ஆல்கலி, அது நான் ஆல்கலி சோப் ஃபார் யூசிங் இன் அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே. அதாவது சோப்புல காரம் இருந்துச்சுன்னா மருந்து விஷம் முறிஞ்சிடும். ரைட்டா? நெக்ஸ்ட். அடுத்து வந்து நம்ம நான் பெஸ்டிசைடு டாக்டிக்ஸ் பத்தி இப்ப சொல்ல வந்தோம். இதுல வந்து உளவியல் முறை, கைவினை முறை, இயற்பியல்னா பிசிக்கல் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோல். பிசிக்ஸ்னா என்னது? வெளிச்சம், சூடு, அட்டாமிக் ரே, இது மாதிரி நிறைய சொல்ற மாதிரி, அதெல்லாம் இயற்கை பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வர்றது பூரா அது. அப்புறம் உயிரியல்னா பயாலஜிக்கல், இப்ப எலிக்கு பூனை மாதிரி. அப்புறம் சட்ட ரீதியான முறைகள். அப்புறம் உளவியல்னா நம்ம வழக்கமாவே விவசாயம் இப்படிதான் பண்ணுவோம். வழக்கமாவே நெல்லுக்கு பரம்படிப்போம், அதை கொஞ்சம் சரியா அடிச்சிட்டோம்னா நல்லது. நெல்லுக்கு வரப்பு வைக்கிறோம், வரப்புல என்னென்ன ஊனலாம் அப்படிங்கிற ஒரு இது படிச்சுக்கணும். அப்புறம்
கைவினைன்னா நம்ம கைட்டு அதான் மெக்கானிக்கலா செய்யறது. குறிப்பா பாத்தீங்கன்னா நாங்க படிக்கும்போது சொல்லுவோம், டேய் வாத்தியார் நிறைய சொல்றாருடா, கண்ட்ரோல் மிஸ்ல சொல்றாரு. கடைசியில பார்த்தா நான் நினைக்கிறேன் சொல்றான், உங்க ஃப்ரெண்டு சொல்றான், டேய் பூச்சிக்கு ஒரே ஒரு மெத்தடு தான் பெஸ்ட் மெத்தடு, நோய்க்கு ஒரே ஒரு மெத்தடு தான் பெஸ்ட் மெத்தடு. என்னடா அப்படின்னு கேட்டோம். நான் சொல்றான், பூச்சிய பிடிச்சு நசுக்கி அழிக்கணும், அதுதான் பெஸ்ட் மெத்தடு. டிசீஸுக்கு அப்படின்னு நான் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டேன், டிசீஸுக்கு புடுங்கி எரிச்சிடணும் அப்படிங்கிறான். இதுதான் பெஸ்ட் மெத்தடுங்க. இதான் மெக்கானிக்கல் கண்ட்ரோல்ல வருது. எந்த மெத்தடு, எந்த முறையை தெரிஞ்சாலும் சாதகமான பொருளாதார சூழ்நிலை, எக்கனாமிக்கலி வயபிளா இருக்கணும். நான் வந்து 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ வெள்ளைப்பூடு, 1 கிலோ மிளகாய் எல்லாம் வச்சு மாட்டு சாணியை தேடி பிடிச்சி உட்கார்ந்து அதை கரைச்சி அடிக்கணும்னு சொல்றது எக்கனாமிக்கலி வயபிளா இருக்கணும், சோசியலி அக்செப்டபிளா இருக்கணும். வீட்டம்மா அது பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், வேலைக்காரர் ரெடியா இருக்கணும். ரைட்டா? அது என்விரான்மெண்டலி சேஃப், எக்கனாமிக்கலி வயபிள், திருச்சி கரைசல். ஆனா யாரு செய்யறதா இருக்கு. அது நீங்க நல்லா கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா பண்ணுங்கன்னு சொன்னா அது என்னையா யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி தெளிப்போம். அதனால சோசியலி அக்செப்டபிள், அதாவது சமூக சூழ்நிலைக்கு சமூகத்துல விருப்பம் இருக்கணும், சூழ்நிலைக்கு கேடு இல்லாத ஒரு முறையா இருக்கணும், சாதகமான பொருளாதார ரீதியா சாதகமா இருக்கணும். இந்த மாதிரி முறைகளை தேர்ந்தெடுத்தா தான் அப்பதான் பூச்சி மாதிரி செயற்கை பூச்சி எல்லாம் செயற்கை பூச்சிகள் இல்லாம இருக்கும்போது மற்ற முறைகள்ல இந்த 3 கணக்கும் சரியா வருதான்னு பார்க்கணும். இதுல ஒரு சித்த மருத்துவத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு. சித்த மருத்துவத்துல இது சொன்னது இது யாரு சொன்னாலும் வள்ளுவர் சொல்லியிருக்கார். மீனும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழி முதலால எண்ணிய மூன்று. அதாவது காதம், பித்தம், வாதம், பித்தம், கபம். கபம்னா சளி, பித்தம், வாதம். இது 3 வந்து நம்ம சாப்பிட்ற உணவுனால கூடுனாலும் கஷ்டம், குறைஞ்சாலும். பித்தம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம சாப்பிட்றது ஜீரணிக்காது. வாதம் கூடிச்சுன்னா, வாதம் குறைஞ்சிச்சாலும் கஷ்டம், வாதம் கூடிச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி கபம், சளி கூடிச்சுன்னா இதாயிரும். அது மாதிரி இதுல இது முக்கியம். அது மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முறைகளையும் அளவோட எந்த லெவல்ல பண்ணணும் அப்படின்னா தான் எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. அதனால எந்த முறையை ஃபாலோ பண்ணாலும் என்ன செஞ்சோம் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பூச்சிய நோயை திடீர்னு வர்றதில்லை. ஒரு 3 காரணம் ஒண்ணு சேரணும், 3 ரீசன். ஒண்ணு வந்து அந்த பூச்சியில நோய் கிருமி இருக்கணும். இருந்தா தான் அந்த பூச்சி தாக்கலோ நோய் தாக்கலோ வரும். அது இருந்தா வந்துருமா? அது தாக்கக்கூடிய ரகம் போட்டிருக்கணும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா டீலக்ஸ் பண்ணி ரகம் இருந்தா தான் பிளாஸ்ட் டிசீஸ் வரும். குலை நோய் வந்து நெல்லுல இந்த டீலக்ஸ் பண்ணி எப்படி பிபிடி ரகம் இருந்தா தான் கொலை நோய் வரும். சரி, அப்படி இருந்தாலும் நம்ம அந்த ரகம் போட்டாலும் வருமா? வராது. அந்த பயிருக்கு நிறைய யூரியா காம்ப்ளெக்ஸா போட்டு வானம் வந்து மப்பு மந்திரமா இருந்து லேசா மழைத்துளி இருந்து காலை பண்ணி இருந்தா கொலை நோய் வந்துடும். அந்த பூச்சி நோய் கிருமி வந்து அந்த பிளாஸ்ட் கிருமி வந்து நம்ம வயல்ல புல்லுல இருக்கலாம், இருந்தாலும் வரணும், நம்ம பயிருக்கு வரணும்னு கிடையாது. அந்த தாக்குட ரகம் இருக்கணும், அப்படி இருந்தாலும் வரணும் கிடையாது. சூழல் அதனுடைய அந்த நம்ம நெல்லு கொடுக்க சூழல்ல ஒரு மப்பு மந்தாரமான சூழ்நிலை, போத்திவிட குளிர் இருக்கும் போது அந்த பிரச்சனை உண்டாயிடும். அதனால நம்ம அந்த இயற்கை வேளாண்மையில இந்த 3 ஒண்ணு சேராம பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. எந்த ரகம் போட்டா பூச்சி நோய் வராது அதை போடணும். அந்த ரகத்தை சப்போஸ் அந்த தாக்கக்கூடிய ரகம்னால எந்த சூழ்நிலை வளர்த்தா அந்த பூச்சி நோய் வராது அதையும் கணிச்சு போடணும். இப்ப பாத்தீங்கன்னா 2009 இருவிலிபுத்தூர் ராஜபாளையம் ரோடு, அந்த ஆண்டாள் பிறந்த ஊருக்குள்ள சிலுத்தூர் ராஜபாளையம் ரோடுல ஒரு வேப்ப மரம் நிக்குது. அது 4ஆம் மாசம் பாக்குறேன். வேப்ப மரம் காஞ்சி அப்படியே நிக்கி. அது டீ மஸ்கிட்ட போகுது, தேயிலை கொசு.
அந்த மரம் வந்து ஆகஸ்ட் மாசம் பார்த்தா நல்லா பச்சையா செழிப்பா இருக்கு. அதே மரம் தான். அதே மரம் 4 மாசம் கழிச்சு. அதாவது அது தேயிலை கொசு இருந்திருக்கு. ஆனா அதே மரம் நல்லா செழிப்பா வளர்ந்திருக்கு. அது என்ன சொல்ல வரேன்னா, சில பூச்சி நோய்க்கு மருந்தடிக்கவே தேவையில்ல. அதுக்கு போட்டு அடிச்சோம்னா வேஸ்ட். ரைட்டா? இந்த டீ மஸ்கிட்டோவுக்கு வேப்ப மரத்துல வந்தா அதுக்கு மருந்தெல்லாம் தேவையில்ல. தானாவே சரியாயிரும். அதத்தான் நம்ம நம்ம பூச்சி செல்வம் ஐயாலாம் சொல்றது. தேவை இருந்தா தான் மருந்தடிக்கணும். தேவையில்லாம அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ரைட். அடுத்து. இதுல வந்து எப்படி அதாவது சிக்கனமான முறைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செய்யணும். ஒருங்கிணைச்சு வழிமுறையா செய்யணும். அதுல நம்முடைய அனுபவத்தையும் சேர்த்துக்கணும். எந்த முறை செய்தாலும் ஒரு பெரிய நோட்ல எழுதிச்சுங்க. இந்த வருஷம் என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், இந்த முறை தயாரிச்சு இந்த முறையை பிரயோகித்தனால எவ்வளவு நன்மை இருக்கு, இதெல்லாம் எழுதிக்கிட்டோம்னு நல்லது. அதில் ஒருங்கிணைந்த வேளாண்மைங்கிற அதான். அந்த இதுல வந்து அந்த பூச்சிக்கொல்லியை மட்டும் இதுல எடுத்துறோம். ரைட்டா? அடுத்து இதுல எந்த நாளும் பூச்சி கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். பெஸ்ட் மானிட்டரிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா நெல் வயல்ல நம்ம நெல் போட்டிருக்கோம், வரப்புல சுத்தி பார்க்க கூடாது. ஒரு 3 நாளைக்கு ஒருக்காவது அல்லது வாரத்துக்கு ஒருக்கா வயலுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசானிய மூலையில் இறங்கி எடுத்த கன்னி மூலை வரைக்கும் பொடி நடையா நடந்து போய் வயலுக்குள்ள தண்ணி மட்டத்துல எதுவும் பூச்சி பிறக்குதா, பயிர் மட்டத்துல பூச்சி பிறக்குதா, அந்த பயிர்ல இருந்து எலும்பி நம்ம மூஞ்சி முன்னால உட்காருதா, இலையில உட்காருதா, இதெல்லாம் கவனிக்கணும். அதோட சரி அதுல போக மற்ற பூச்சிகள், அதாவது நமக்கு வேண்டிய பூச்சிகள்லாம் என்ன நிலைமையில இருக்கு அப்படி பார்க்கணும். குறிப்பா வந்து உரம் போட்டோன்னு வச்சுங்க, மேலுரம் போட்டா கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடியுரம் மேலுரம் போடும்போது ஒரு ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா போடணும், 10, 20, 30 போடணும். நம்ம 1வது மேலுரம் போடலையா, 2வது போடலையா, அல்ல 3வது தான் போட போறோம். முதல்ல போடாது 40, 60 ஒரு 1.25 கூட போடுறேன்பாங்க. காலையில சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும். காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பிட சேர்த்து ராத்திரி சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த பயிர்ல வந்து இலைமடக்கு புழுவோ நோய் பிளாஸ்ட் டிசீஸ் குலை நோயோ மறுபடியும் வாய்ப்பு உண்டு. ரைட்டா? நல்லா குறிப்பா வந்து உரம் போடுவது சரியான அளவில் இடணும். என்ன உரம், இயற்கை உரம்னாலும் செயற்கை உரம்னாலும் சரி. குறிப்பா வந்து பன்னிச்சாணியை நாங்கெல்லாம் போட்டிருக்கோம். அது பன்னிச்சாணியை போடுறதுக்கு ஆள் கிடைக்காது. அது எங்க அப்பா சொந்தக்காரங்க நான்லாம் தலையில சுமந்து போய் போட்டிருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா பருத்தி அரும்பெல்லாம் நல்லா வரும், பருத்தி கரும்பு நல்லா வரும். ஆனா ரொம்ப போட்டோம்னா இலை அகலமா போயிடும். அதுல அசுனி பூச்சி உண்டு. அது இயற்கை வரதானே, எப்படி அது பூச்சி நோய் வரும்னு நம்ம இது பண்ணக்கூடாது. எதையும் தேவைக்கு மிஞ்சி போடாம பார்த்துக்கணும். அடுத்து இதெல்லாம் பூச்சி கண்காணிப்பு முக்கியம். அப்புறம் 1-2 பூச்சி மட்டும் இருந்தா மட்டும் மதியம் கிடையாது. பூச்சியில கிடப்புற இன்னொன்னு என்னன்னா, எஃப்ஓ மெத்தட் இருக்குல்ல, எஃப்ஓ மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, வயல்ல இறங்கி பாருங்க, எத்தனை பூச்சின்னு எண்ணுங்க. அதுல நமக்கு சேதமளிக்க பூச்சி எத்தனை, சேதமளிக்காத பூச்சி எவ்வளவு பாருங்க. சப்போஸ் இப்ப வயல்ல இறங்குறீங்க, இலைமடக்கு புழுவோட அந்த பூச்சி பறக்கும். இலைமுடைய அளவோடு ஒரு 100-200 பறக்கும். நம்முடைய நடக்கும் போது நம்ம முன்னாலே பறந்து இலைக்கு பின்னால உட்காரும். இலைமடக்கு புழுவோட அந்த பூச்சி நெல்லுல அது ஒரு 1000 பூச்சி இருக்குன்னு வச்சுங்களேன். இது 1000 பூச்சி இருக்கு, மற்ற இலந்தி பொறி உண்டெல்லாம் கம்மியா இருக்கணும், கம்மியா இருக்கு, அதனால இது மருந்தடிக்கணும்னா கிடையாது, மருந்தடிக்க வேண்டியதில்லை. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில உடைய ஈட்டியல் எப்படின்னா, 100 செடியில 20 செடியில எத்தனை இலை இருக்கு, அதுல எத்தனை இலை மடங்கி இருக்கு, அதுல 5 பூத்த பிறகுன்னா 5 இலைக்கு மேல மடக்கக்கூடாது, 100க்கு 5 இலைக்கு மேல மடக்கூடாது, பூக்கிறதுக்கு முந்தி 100க்கு 10 இலைக்கு மேல மடக்கிடக்கூடாது. பூச்சி இருந்துட்டு போகலாம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. பூனை நாய் இட பக்கம் போனானே வல பக்கம் போனானே மேல விழுந்து பிடுங்காம போனா போதும்ல. இந்த மாதிரி பூச்சியில பார்த்தோன்னே மருந்தடிக்கணும்னு கிடையாது, வேண்டியதில்லை. பூச்சியோட சேதத்தையும் கண்காணிக்கணுங்கிறதா இது. அதான் வேளாண் பள்ளிகளத்தோட முறை. அதான் பூச்சியை மட்டும் எண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. அடுத்து
இது வந்து பல்வேறு மெத்தடு இங்கிலீஷ்ல இருக்கு. சரி விட்டுருங்க, இதை விட்டுருங்க, அடுத்து போயிடும் எல்லாமே. ரைட், அடுத்து அப்புறம் உளவியல் முறை என்ன சொன்ன, மெக்கானிக்கல் முறை, இயந்திர முறை, பிசிக்கல் மெத்தட், பிசிக்கல் இயற்பியல் முறை, ஒளி கதிர், அப்புறம் வெப்பநிலை, நீராவி இதை வச்சுக்கிறது. அந்த கெமிக்கல் கண்ட்ரோலை விட்டுறோம் நம்ம. அப்புறம் பாலியல் கண்ட்ரோல உயிரியல் முறைகள், அப்புறம் லீகல் லீகல் சட்ட ரீதியான முறைகள் இருக்கு. சட்டம் ஆக்சுவலா நம்முடைய நாட்டுல வந்து பூச்சிக்குன்னே சட்டங்கள் இருக்குது, பூச்சி நோய்க்கு சட்டங்கள் இருக்கு. அதை நம்ம இன்னும் பிரயோகப்படுத்தல. ஒரு நிந்தி பிரயோகப்படுத்தினாங்க 1947 முன்னால, இப்போ பிரயோகப்படுத்தல. இதை பத்தி எவ்வளவு பார்ப்போம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது கல்ச்சரல் மெத்தட், உளவியல் முறை. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். இந்த உயிரியல் கட்டுப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மைக்ரோபியல் வந்து பாக்டீரியல் பங்கஸ், பாக்டீரியல் பெஸ்டைட் இருக்கு, வைரஸ் இருக்கு, பூசணம் இருக்கு. அப்புறம் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட். அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டும் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆடு திங்காத இலையெல்லாம் அரைச்சி தெளிக்கிறோம்னு சொல்றாங்க. அது குறிப்பாக வந்து ஒரு 2 இலை சொல்றாங்க. ஏல ஆரம்பிக்கும், இன்னொன்று ஊல ஆரம்பிக்கும். இந்த 2ல ஒரு இலை வந்து அந்த காலத்தில் ஒரு சிறிய அளவில் மனிதனுக்கு பிரயோகிச்சா ஒரு உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு வேலை செய்யாது. 2 வருஷத்துக்கு டெம்பரரியா வேலை செய்யாது. ஒரு முக்கியமான உறுப்பு ஒன்று வேற ஏதாவது நினைக்காங்க, மண்டேல தலை வந்து வேலை செய்யாது. அப்பேற்பட்ட இது நுண்ணி அளவில் ஒருத்தருக்கு பிரயோகிக்கும் போது எப்படி வருதுன்னா, அதை சாப்பிட்டு தெளிச்ச காயை நான் பச்சையா சாப்பிடுவேன்னு முடியாது. அதனால விஷம் தான். விஷம் இன்னைக்கு உள்ள பூச்சிக்கொல்லிகளே செடியில் உள்ள விஷயத்துக்கு மாற்றா தான் கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல. அதனால அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், நம்ம செடி நொச்சி நல்லதான், நொச்சி வேப்பையில உபயோகித்தலாம், அதெல்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி செமியோ கெமிக்கல், இனக்கவர்ச்சி பொறி இருக்கு பார்த்தீங்களா, இனக்கவர்ச்சி பொரியும் இயற்கை இதில் தான் வருது. அது மாதிரி சில வைரஸ் அல்லது பாக்டீரியாவை செடிக்குள்ள புகுத்தி அது செடியை பூச்சி சாடும் போது அது கொல்லக்கூடியது. அது பிஐபிங்கிறது, இன்கார்பரேட்டட் ப்ரொடெக்டன்ட். அது மாதிரி அடுத்து ஒரு இந்த படம் எதுக்கு போட்டோன்னா, அதாவது நம்முடைய பாரம்பரியத்திலேயே மக்களுக்கு ஒன்று சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளையாருக்கு வந்து எலி மேல உட்கார்ந்துருக்காரு. எலி வேண்டாதது தானே. எலிக்கு மேல ஏன் உட்கார்ந்துருக்காரு? எலி நம்முடைய பயிரெல்லாம் பாதிக்குது. இதெல்லாம் ஏன் வருது? ஏன் பிள்ளையார் எலிக்கு மேல உட்கார்ந்துருக்காரு? யாராவது இது பண்ணலாமா? ஆன்சர் கொடுக்கலாமா யாராவது? பிள்ளையார் ஏன் எலிக்கு மேல இருக்காருன்னு ஐயா யாராவது ஆன்சர் கொடுக்கலாமா? ரைட், நானே சொல்லிடுறேன். பிள்ளையார் உட்கார்ந்து எலி கிடையாது, அது மூஷிகம். எலி வேற, மூஷி வேற. மூஷிங்கிறது மூஞ்சி நீளமா இருக்கும். மூஷிக வாகன போற்றின்னு சொல்லுவாங்க பிள்ளையார. எது சொல்றாருன்னா, மக்களுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறது எலி இல்லை, இது பேரு மூஷிகம். மூஷிகம்னா முஞ்சூறு. இதை வந்து வீட்டுக்குள்ள வந்தா விரட்டி விட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அது சவுண்டு கொடுத்துட்டே வரும். அதை வந்து வீட்டில் உள்ள பூச்சி பொட்டுகள் வேற எலி இருந்தாலும் அதை கடிச்சு விரட்டிடும். குட்டி பாம்பை கூட சாப்பிடும். இந்த முஞ்சூர் வந்து குட்டி பாம்பை கூட சாப்பிடக்கூடியது. இது வரும்போது, முஞ்சூர் வரும்போது சவுண்டு கொடுத்துட்டே வரும் உள்ள வரேன்னு சொல்லி. ஆனா எலி வீட்டுக்குள்ள வரும்போது சவுண்டு கொடுக்காம வரும். அதாவது நல்ல அரசர் வரும்போது பராக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க, ஆனா வேண்டாத வரும்போது சத்தம் கட்டாம வருவாங்கல்ல. அது மாதிரி நம்ம பாரம்பரியத்திலே சில இதுகளை நமக்கு விவசாயத்துக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிர்கட்ட ஒட்டுண்ணி, இறைவிழுங்கி, நோயுருவாக்கு காரணிகள், மூர்ப்புழு. இப்ப வாழைக்கு மூர்ப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வாழைக்கு இல்ல, வாழையிலேயே நூற்புழு வருது. அந்த நூற்புழை கட்டுப்படுத்துகிற நூற்புழுவும் இருக்கு. அது மாதிரி சில புழுக்களை கட்டுப்படுத்துகிற நூற்புழுக்களும் இருக்கு. அதுவும் அது பேரு ஈபிஎன் பாங்க, என்டமோ பேத்தனிக் நெமட்டோடு, பூச்சிகளை கொல்லக்கூடிய நெமட்டோடுன்னு இருக்கு. ரைட்டா? அப்புறம் இறைவிலங்கிகள்னா இரிடேட்டர். ஒரு பூச்சிய கடிச்சு மென்னு துப்பணும் அல்லது விழுங்கணும், அது வந்து விலங்கி. ஒட்டுண்ணின்னா
பேரசைட் அந்த அந்த பூச்சி மேல உட்கார்ந்து அது உடனே கொல்லாம 2 நாள்ல கொண்டுரும் ஒரு மாதிரி. அது ஒட்டுண்ணி. இதான் அந்த பயன்பாடு. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இருக்க வயல்ல இயற்கையா செய்யும்போது, இயற்கைன்னா நம்ம வந்து இயற்கையை மாசுபடுத்தாம ரொம்ப இது பண்ணாம இருந்தோம்னா நிறைய காரணிகள் வந்து நம்ம பயிரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நம்மளவரையும் சொன்னாரு, எல்லாரும் சொன்னது. அதிகம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே நிறைய பூச்சி நோய் பிரச்சனைகள் வராது. ஏன்னா அசுவினிய வண்டு தின்னுட்டு இருக்கும், குளவி வந்து புழு பிடிச்சிட்டு போகும், குருவி கூடு கட்டி குஞ்சு பிரிச்ச உடனே அந்த குஞ்சுக்கு வந்து புழு தான் கொடுக்கும். ஆண் குருவியும் பெண் குருவியும் டெய்லி 50 புழுவை கொண்டாந்து பிடிங்கி கொண்டு போய் கொடுக்கும். அதனால குருவி கூடு குளவி கூட இது பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது. அதனால நிறைய சொல்லலாம். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த நெல் வயல்ல மஞ்சள் கலர் பூக்கள் பூக்கும் போது குளவிகள் இருக்குல்ல, குளவிகள், சிறு குளவிகள், பெருங்குளவிகள்லாம் அந்த மகரந்த சாப்பிட்றதுக்காக நம்ம வயலுக்குள்ள வரும்போது ஆசையோட வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய புழுக்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக இங்க நம்ம வயலில் உள்ள புழுக்களை பிடிச்சு கொண்டு போய் அதோட முட்டையை உள்ள வச்சு, அந்த குளவியோட முட்டையை உள்ள செலுத்தி கூண்டுகளை வச்சு அடைச்சிருது. அதாவது இது மாதிரி மஞ்சள் கலர் பூல வந்து மகரந்தம் ரொம்ப இருக்கு. பொதுவா எல்லா பூலையும் மகரந்தம் இருக்கும். இந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மகரந்தத்தை விரும்பி வர்ற பூச்சிகள் மஞ்சள் கலர் கொஞ்சம் விரும்பி வரும். அதுக்கு தான் இந்த வரப்புல இது மாதிரி பூக்கள் செடி போடலாம் அப்படின்னு முறை. இது வந்து ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து டெவலப் பண்ணது. அடுத்து வந்து சின்ன சின்ன இதுகள், குறிப்பா அடைக்கலம், பூச்சியில அடைக்கலம் ஆகுறதுக்கு இடம் கொடுக்கணும். இப்ப சின்ன சின்ன கூழாங்கல் போட்டு வச்சிங்கன்னா இந்த கொலைகார நாவா பூச்சி, அதான் ரெடுவீட் பக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம திருநெல்வேலியில சேவியஸ் காலேஜ்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ரெடுவீட் பக்கு இயற்கையிலேயே நம்ம எல்லா நிலத்திலையும் இருக்கு. இது பகல்ல ஒளிஞ்சு வாழ்றதுக்கு சின்ன சின்ன கற்களை குமிச்சு வச்சிங்கன்னா உள்ள போய் பத்திரமா இருக்கும். இரவுல இருந்து வேட்டையாடும். அது மாதிரி அந்த பிளாக் டிராங்கோன் பறவை இரட்டை வால் குருவி, கரிச்சாங்குருவி, இது வந்து பகல்ல நம்ம வயல்ல வந்து பறக்கக்கூடிய அந்த பூச்சியில பிடிச்சு சாப்பிட்றதுக்கு உதவியாகும். ராத்திரி ஆந்த உட்காந்து வயல்ல நடமாடுற எலிய பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா ஒரு குச்சி வைக்கணும். குச்சி எவ்வளவு நேரம் இருக்கணும்? சும்மா ஒரு பனை ஓலை மட்டையெல்லாம் உணக்கூடாது. 10 அடி ஒசரம் குச்சி இருந்தா தான் அது வந்து 10 அடி வரை குச்சி கட்டி மேல ஒரு குறுக்க குச்சி கட்டலாம். ஆனா இவாள் வந்து இந்த கீழே கட்டின கட்டை எனக்கு காணாது, நான் உச்சந்தலையில உட்காருவேன்னு சொல்லி உட்கார்ந்து பாக்குது. இது மாதிரி பறவைகள் வருவதற்கு சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கணும். அது மாதிரி இந்த கொலைகார நாவப்பூச்சி ரெடுவீட் பக் இருக்கு, கொலைகார நாவப்பூச்சி பேரு. அந்த இதுவும் வந்து சில புழுக்களை ஓட்ட போட்டு ஜூஸை குடிச்சிட்டு போயிடும். இவங்க பத்திரமா இருக்கிறதுக்கு, பகல்ல பத்திரமா இருக்கிறது இந்த மாதிரி இது வைக்கணும். சின்ன சின்ன கூழாங்கல்ல கூட்டி வச்சிங்கன்னா வயல்ல இருப்பாங்க. அப்புறம் குளவி கூடு குருவி கூட கிடைக்கணும்பாங்க. இப்ப எல்லாம் சொல்லுவாங்க செல்போன் டவர்ல வந்ததுனாலதான் குருவி கூட எல்லாம் காணா போச்சு, குருவி எல்லாம் போச்சுமா. குருவி எல்லாம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா இந்த ஒரு குருவி கூட தொங்குது பாருங்க. இந்த வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர்ல ஒரு செல்போன் டவர் இருக்கு. இருந்தாலும் குருவி எல்லாம் கூடு கட்டி தான் இருக்கு. அவங்க வீட்டுல ஒரு 4-5 கூடு வச்சிருக்காங்க. எப்படி 3 கூட்டுலயாவது குருவி இருக்கு. குருவிக்கு தங்கக்கூடிய இடங்கள் ஓடு போட்ட வீடு, கூரை போட்ட வீடு, நம்ம வீட்டுக்குள்ள வந்து அடைக்கப்படாத செல்ஃப் இருக்கணும். நம்ம செல்ஃப் எல்லாம் ரூம் கதை போட்டு அடைச்சிரும், லாப்டையும் அடைச்சிரும். அவங்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. நம்ம குருவியை வீட்டுக்குள்ளேயே விடுறதில்லை. நம்ம அது விடுறதில்ல. நீங்க இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில வட்டமா ஓட்டை போட்டு தொங்க விட்டீங்கன்னா உங்க போட்டிகளை போடுங்க, கண்டிப்பா குருவி வரும். இதுக்காக காசு அழிச்செல்லாம் பண்ண வேண்டாம். கண்டிப்பா ஆண் குருவி இப்ப வந்து முதல்ல எட்டி பார்த்துட்டு போகும். நம்ம வீட்டம்மாவுக்கு சரியா இருக்குமான்னு பார்த்துட்டு அப்புறம் வீட்டம்மா கூப்பிட்டு வந்து எல்லாம் வச்சு வைக்கும். சரி கூடு நல்லா தான் இருக்கு, வீட்டுக்காரர் நல்லா கூடு நல்ல இலை பஞ்செல்லாம் வச்சுட்டாருன்னு சொல்லி இருக்கும். உட்கார்ந்துட்டு முட்டையிட்ட பிறகு அப்பாவும் அம்மாவும் குறைஞ்சது 50 கூட பிடிச்சிட்டு வர்றாங்க ஒரு 4 குஞ்சுக்கு.
பிடிச்சிட்டு வந்து விடுவாங்க. அது நீங்க உட்கார்ந்து பார்த்தாலே பெரிய அனுபவங்கள். இந்த மாதிரி குளவியும் வந்து வாயில உள்ள புழுவை பிடிச்சு கொண்டாந்து உள்ள திணிச்சு கொட்டிடும். கொட்டின உடனே அது மயங்கிடும் அந்த புழு. அது உடம்புல தன்னோட முட்டைய உள்ள செலுத்தி அந்த மண்ணை போட்டோ அல்லது இதை வேஸ்ட் வச்சோ மூடிடும். அதனால குருவிக்கூடு குளவிக்கூடை ப்ரொடெக்ட் பண்ணணும், வைக்கணும், வைக்க தூண்டுறது. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வயல்ல அந்த காலத்துல பூச்சி நோய் எல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மெயின் ரீசன் தேவையில்லாம மண்ணுல நிறைய இந்த கார்போபிரான் குருணை, போரேட் குருணை, எலிக்கு போடுறேன், அது நிறைய குருணை போட்டுருவாங்க. அந்த குருணை போடுறதுனால என்ன ஆகும்னா, இந்த தட்டாம்பூச்சியில தட்டான் பூச்சியோடைய புழு வந்து தண்ணிக்குள்ள கிடக்கும். அந்த குஞ்சு தண்ணிக்குள்ள வாழும். அது நல்லா வளர்ந்த உடனே மெதுவா பொடி நடையா செடி மேல ஏறி தோலை உரிச்சு தட்டானா மாறுது. அந்த கூடு தான் அந்த இலையில ஒட்டி இருக்கு பாத்தீங்களா? இவைகள் இவர்கள் அந்த நெல் வயல் தண்ணியில கிடந்துச்சுன்னா புழு இந்த கொசுவோட புழுவை தின்றும். கொசுவோட புழுவையோ கொசுவை பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது வந்து தட்டான்னு பறக்கும் கொசு எல்லாம் பிடிச்சி சாப்பிடும். பறக்கும் கொசு வந்து பறக்கும் போதே பிடிச்சிடும். இதனுடைய குஞ்சுகள் வந்து நம்ம வயலோட கொசு எல்லாம் பிடிச்சி சாப்பிடுறோம். அதனால நம்ம தேவையில்லாம மருந்துகளை போடக்கூடாது. அது மாதிரி சில விஷமுள்ள ஆர்கானிக் பெஸ்டைடையும் போடாம இருந்தா நல்லது. ரைட். அடுத்து இது ஒட்டுண்ணி அட்டை. இந்த ஒட்டுண்ணி அட்டை வந்து மிந்தியெல்லாம் நெல் இதுக்கெல்லாம் நிறைய விலைக்கு விற்றாங்க. இப்ப நம்ம வேளாண்மை துறையில தான் கொஞ்சம் உற்பத்தி பண்றாங்க. பிரைவேட் கம்பெனி உற்பத்தி மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து இந்த தூசி வருதுன்னு லேபர் வரமாட்டேங்கிறாங்க. தூசி வருது. இது வந்து நம்மளே வளர்க்கலாம். இந்த ஒட்டுண்ணி அட்டை வந்து நெல் பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு 2 அட்டை. 2 அட்டைன்னா 2 சிசி. இதுல 7 கோடு இருக்கும். 6 கோடோ 7 கோடோ இருக்கும். அதுல ஒரு ஏக்கருக்கு 14 கோடு கிழிச்சு அதுல வச்சுட்டு அந்த இலைமடக்கு புழுவுடைய தாய்ப்பூச்சி முட்டையை அழிக்கிறதுக்கு போய் அழிக்கிறது. இது பேர் ட்ரைக்கோகிராமா ஒட்டுண்ணி. இதை நம்மளும் வளர்க்கலாம். வேளாண்மை துறையிலையும் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஒட்டுண்ணி வளர்ப்பு நிலையம் இருக்கு. அங்கேயும் உற்பத்தி பண்றாங்க. உங்க வேளாண்மை அலுவலர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் பணம் கட்டி ட்ரைனிங்கோ பணம் கட்டாம ட்ரைனிங்கோ உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, அங்கே போனீங்கன்னா தெரியும். ட்ரே வேணும், சோளம் வேணும், நிலக்கடலை பொடி வேணும், அது எப்படி செய்யணும் ஏது செய்யணும் படிச்சுக்கலாம். இது ட்ரைக்கோகிராமா ஒட்டுண்ணி ரொம்ப ரொம்ப உண்மையான முறை, பயக்கொண்டல் முறை. அடுத்து இதுதான் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி, இந்த ட்ரேல 2.5 கிலோ சோளம் உடைச்சு போடணும், என்னெல்லாம் சேர்க்கணும், இது மாதிரி ஒரு முறை. இது வந்து நம்முடைய டிஎன்இ அக்ரி போர்ட்டல்லையும் இருக்குது. ஒட்டுண்ணி வளர்ப்பை பற்றி டீட்டெயிலாகவே இருக்கு. ஒளிவு மறைவு இல்லாமல் டீட்டெயிலாகவும் இருக்கு. அதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை விவசாயம்னு பண்ணும்போது இது உற்பத்தி பண்ணால் மிக நன்றாக இருக்கும். அடுத்து வந்து இது எதுக்குன்னா இதுலேயே வந்து இப்போ இந்த ரூகோஸ் ஒயிட் ஃப்ளைன்னு ரொம்ப இதாக படாப்படுத்துது. அதை கட்டுப்படுறது ஒட்டுண்ணி வந்து வேளாண்மை துறையிலையும் வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் உற்பத்தி பண்ணுறாங்க, விலைக்கும் கொடுக்குறாங்க. அதை பற்றி அது பேர் என்கார்சியா ஒட்டுண்ணின்னு பேர். கிரைசோபெர்லா கார்னியா என்காது. இது வந்து பறந்து போய் இந்த ரூகோஸ் ஒயிட்லேயே பிடிச்சி சாப்பிடக்கூடியது. அதை பற்றி அந்த படம் இருக்கு. அடுத்து அப்புறம் காண்டாமிருகத்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். இதுக்கு ஒரு வெட்டாரிசியம் பூசணும். அதை போடணும், பச்சை கலர் சாப்பீஸ் மாதிரி. இது உரக்குழியில் போடணும். காண்டாமிருக வெட்டின சேர்ந்ததுனால தென்னை மரத்தில் இப்படி எல்லாம் இருக்கு. உரக்குழியில் இதை இடும்போது அதாவது 4 செத்த புழுக்களை 4 டம்ளர் தண்ணியில கலந்து உரக்குழியின் 4 மூலையிலையும் கடப்பாரை வச்சு நங்குன்னு ஒரு குத்துனீங்கன்னா அதுல ஒரு செம்பு தண்ணியை ஊத்துற மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு குழியிலும் ஊத்திட்டோம்னா இந்த புழுக்களுடைய குணம் வந்து உரக்குழியில ஒரு இடத்துல நின்று சாணியை தீங்காது, உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது அந்த ஃபங்கஸ் வந்து உடம்புல போகுது. அந்த காண்டாமிருக புழு வந்து இந்த மாதிரி பச்சை கலர் புழுவாயிடும், அப்படியே இறந்து போயிடும். அடுத்து அதோட நம்ம அடுத்தட உரம் போது புளியை வலிச்சு இல்லாம பழைய குப்பியை போடணும். எதுக்கு? பாலுக்கு உர ஊத்துற மாதிரி அந்த கிருமி உரக்குள்ள இருக்கிறது. அடுத்து வந்து வாழையில ஊர்ப்புழுக்கு
பெசிலோமைசிஸ்னு ஒரு பூசணம் இருக்கு. அது விலைக்கும் கிடைக்கும், மார்க்கெட்ல கிடைக்கும், குவாலிட்டியான பொருளாகவும் இருக்கு. ஏன்னா கார்ப்பரேட்ல செய்யும் போது வேளாண்மை துறையில் அது சாம்பிள் எடுப்பாங்க. சாம்பிள் எடுத்து தப்பா இருந்தா அதை கேஸ் போடலாம்னு விதி இருக்கு. ரைட்டா? ஆர்கானிக் இப்போ ஆர்கானிக் வந்து லைசன்ஸ் வாங்கி தயாரிக்கும் போது தப்பா இருந்தால் அது மேல கேஸ் போடக்கூடிய இருக்கு. இது வந்து வாழை நூற்புழு சொன்னல, அந்த அது பயிர் வளர்ந்தால், பயிர் தண்ணி பாய்ச்சினாலும் உரம் இட்டாலும் அந்த சில கன்று வளராது. அதுல வேறு வேறு கருப்பா இருக்கும். அது மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து இந்த பூசணம் பெசிலோமைஸ் பூசணத்தை இடலாம். ரைட். அடுத்து இது மாதிரி எட்டுண்ணிகள் பார்த்தீங்களா, அந்த புழு, அந்த ரெட்வீட் பக்கு புழுவுல ஓட்டப்படி ஜூஸ் குடிக்குது. ரைட். அடுத்து இது வைரஸ் நோய் பாதிக்கிறது, பூசண நோய் பாதிக்கிறது, இந்த ட்ரைக்கோகிராமா எல்லாம் ஒரே எல்லாம் கண்ணாடி இறக்கை பூச்சின்னு பார்த்தீங்களா, கண்ணாடி இறக்கை பூச்சி. இந்த கண்ணாடி இறக்கை பூச்சி வந்து குறிப்பா மக்காச்சோளம், அங்கங்க மக்காச்சோளம் இருந்துச்சுன்னா அதுல ரொம்ப வரும். அதுல ஏன்னா மக்காச்சோளம்ல பூக்கும், ஆண் பூ பூக்கும் போது மஞ்சள் கலர் கொடி நிறைய விடும். அதை நல்லா உண்டுகிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய முட்டை இட்டு வைப்பாங்க. முட்டை வந்து குண்டூசி சைஸ்ல இருக்கும். இது கிரேசாப்பா முட்டை குண்டூசி மாதிரி இருக்கும். அதுல இருந்து புழு கிளம்பி வந்து மற்ற காய்ப்புழுக்களையோ அசுவினியோ பிடிச்சாப்பிடும். இது மாதிரி இந்த பக்கம் வந்து பொறிவண்டோட புழு மேல இருக்கு. பொறிவண்டு புழு காய்ச்சல். இதுவும் வந்து நம்ம முறுக்கு சாப்பிட்ட மாதிரி அசுவினிய ஒரு நாளைக்கு 20 அசுவினி சாப்பிட்றோம். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி பின்னால வருது. இதெல்லாம் உழவருடைய ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோய் கிருமிகள் எல்லாமே உழவருக்கு நன்மை செய்யக்கூடிய நம்ம வயல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து இப்ப வந்து இனக்கவர்ச்சி பொறி. அதாவது இனக்கவர்ச்சி பொறிங்கிறது பெரும் 100க்கு 99 வந்து ஆண் பூச்சியை தான் பிடிக்கும். ஆண் பூச்சியை மட்டும் வந்து பிடிக்கும். அதுக்காக இனக்கவர்ச்சி பொறி வைக்கணும். இனக்கவர்ச்சி பொறி வந்து ஒரு குச்சியில வைக்கணும். இப்ப அதுல ஒரு பறவைக்கு பந்தல் வைப்பீங்களா, பறவை இருக்கை 10 அடி உயரம், அதுலயும் கெட்டலாம். அதுல முக்கியமா ஒரு என்னன்னா, அந்த அந்த இனக்கவர்ச்சி பொறியில அந்த பேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் பை, அந்த பிளாஸ்டிக் பை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா கட்டணும். இப்படி வளைஞ்செல்லாம் காத்துல ஆடுது. சில படங்கள்ல எல்லாம் காத்துல ஆடுற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. இந்த பை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த கம்புல ஸ்ட்ரைட்டா கட்டணும். அப்படி வளைஞ்சிருந்துச்சுன்னா உள்ள விழுந்த பூச்சி பொடி நடையா நடந்து மேலே ஏறி வெளியே போயிடும். அதுக்காக சொல்றேன். அடுத்து இது வந்து நிறைய வச்சும் பூச்சிகளை ஆண் பூச்சியில கவரலாம். அடுத்து பக்கெட் டைப் நம்ம இதுல இது பேர் அக்ரிகேஷன் புறம்னா ஆணையும் பிடிக்கும், ஆண் வண்டுகளையும் பிடிக்கும், பெண் வண்டுகளையும் பிடிக்கும். இப்ப நம்ம இது இருக்குல்ல, காண்டாமிருக வண்டு பிடிக்கிறதுக்கு இந்த இது உதவும். இது ஆண் வண்டுகளையும் பிடிக்கும், பெண் வண்டுகளையும் பிடிக்கும். அடுத்து இது கத்திரிக்காவுடைய காய்ப்புழுவுக்கு ஒரு இது வந்து அது பூச்சியை பிடிக்கிறதுக்காக மற்ற எல்லாம் பை போட்டு தொங்க விடுவாங்க. இதுக்கு வந்து அந்த இதை டிராப்போட செப்டா வைக்கிறதுக்கு ஒரு புனல்ல தண்ணிக்கு மேல ஒரு வளையம், அந்த வளையத்துல அதை மாட்டணும். அந்த செப்டாவை ரப்பரை மாட்டணும். மாட்டி வரக்கூடிய பூச்சி அதுல மோதி தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துரும். ரைட். அடுத்து காண்டா. இது நம்ம காட்டு பன்னிக்கு வந்து காட்டு பன்னிக்கு ஒரு வாசனை, அதுக்கு பிடிக்காத வாசனை. குறிப்பா பாத்தீங்கன்னா மாடு வந்து மாட்டுச்சாணி தெளிச்சதுல மாடு திங்காது. ஆட்டாம்புழுக்க தெரிச்ச இதுல ஆடு திங்காது. இது நம்ம அனுபவம், கிராமத்து அனுபவம். அதான் அது மாதிரி அநேகமா இது ஒண்ணு தயாரிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னா, இது பன்னிச்சாணியில தயார் பண்ணதோன்னு சின்ன டவுட்டா இருக்கு. இதை வந்து இந்த வேளாண் பள்ளியத்துல ஒரு ஆராய்ச்சியில பண்ணியிருக்காங்க. 500 மில்லி வந்து 500 ரூபாய் எவ்வளவு இருக்கும். இத 20 அடிக்கு ஒருக்கா டப்பால கட்டினோம்னா காட்டு பண்ணி 3 மாசத்துக்கு வரலங்கிறாங்க. 3 மாசத்துக்கு. இதுக்கு மேல அட்ரஸ் எல்லாம் இருக்கு.
வண்டி தேவைப்பட்டாலும் உங்களுக்கு அந்த நம்பர்லாம் கொடுக்கலாம். நன்றி. அடுத்து காட்டுப்பண்ணி. இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் இருக்கு. இது காட்டுப்பண்ணி விரட்டக்கூடிய வாசனை. இது வந்து அக்ரிகேஷன் பெறும் ஆண் பெண் பூச்சியில கூப்பிடுற மாதிரி, ஆண் வெளியே விரட்டுற மாதிரி, இனக்கவர்ச்சி புரி மாதிரியே, அதாவது வாசனை மூலம். அடுத்து நேனோ பயோபெசைடுன்னு ஒரு புதுசா ஒரு இது வருது. நம்ம சொல்லலாம் யூரியா வந்து 5 கிராம் யூரியா 1 லிட்டர் தண்ணியில கரைச்சி அடிக்கலாம். அதே மாதிரி நேனோ யூரியாவும் 5 மில்லி தண்ணியில கரைச்சி அடிக்கலாம். சரியா? பயிர் நல்லா வருது. அது மாதிரி நேனோ பயோபெசைடுன்னு வருது. அது வந்து ரொம்ப, அதாவது அடிக்கிற பயோபெசைடு வெயில்ல பாதிக்கப்படாமலும் சுற்றுச்சூழலை பாதிக்கப்படாமலும் இருக்கிற நேனோ ஃபைபர்னு சொல்லி அதை பாதுகாப்பா தயார் பண்ணி வருது. வெளிநாட்டில இருக்க நம்ம நல்ல உற்பத்தி பண்ண போறாங்க. நேனோ பயோபெசைடு, குறிப்பா என்பிவி வைரஸ், மெட்டாரேசியம், இது எல்லாமே நேனோ பயோபெசைடா மாத்திட்டு வராங்க. அடுத்து உளவியல் முறைகள். நம்முடைய வழக்கமா செய்யறத என்ன செய்யலாம்? பொதுவா வயல்ல தூய்மையா இருக்கணும், பாதிக்கப்பட்ட செடியை புடுங்கணும், பயிர் சுழற்சி. இந்த தடவை பருத்தி போட்டா அடுத்த தடவை உளுந்து போடலாம், இந்த தடவை நெல் போட்டா அடுத்து மிதி உளுந்து போடலாம். அது மாதிரி பல பயிர் வளர்த்தல். இப்ப நான் 1980 அந்த நம்ம இவரு ஊரு வைக்க ஊர் ஏதோ ஒன்று உண்டு, கோயில்பட்டிக்கிட்ட ஒரு ஊர் உண்டு. அங்கெல்லாம் ஃபீல்டு விசிட் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிலத்துல உளுந்து, பாசிப்பயிறு, கம்பு, சோளம், பருத்தி எல்லாமே இருக்கும். என்ன இப்படி போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சார், மழை பெய்யலேன்னா உளுந்துல மகசூல் வந்துடும், மழை ரொம்ப பெய்ஞ்சுன்னா உளுந்து சேதமாயிரும், கம்பு சோளம் வந்து தாங்கி வளர்ந்துரும், மழை பிந்தி வந்தா பருத்தி நல்லா வந்துடும். அதனால அவங்களுக்கு எந்த பயிர் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரின்னு சொல்றாங்க. அது மாதிரி அப்புறம் வந்து எந்த ரகத்தை போட்டா சில பூச்சி வராது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம KC1 KC2 கோயில்பட்டி கம்போடியா 1, கோயில்பட்டி கம்போடியா 2ன்னு பருத்தி இருக்கு. இதுல அத்துப்பூச்சியோட தாக்குதல் கம்மியா வரும், இலை வந்து மேடு பள்ளம் ஆகாது. அதாவது இயற்கை வேளாண்மை போகும்போது அது இந்த தாங்கா ரகத்தை போட்டா அந்த மருந்து அடிக்க வேண்டாம்ல, 2 மருந்து அடிக்க வேண்டாம்ல. அது மாதிரி அப்புறம் பொறின்னா அதை பூச்சியில இழுத்து பிடிக்க, பூச்சியை நீ என் பயிருக்கு போகாத, இங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி சில பயிர் போடலாம். குறிப்பா மஞ்சள் கலர் பூ இருக்குல்ல, இந்த சம்மங்கி பூன்னு நினைக்கிறேன், சாமந்தி பூவில் பருத்தி, தக்காளி, கடையில வரக்கூடிய பச்சை காய்ப்புழு வந்து பருத்தியை சாப்பிட்றத விட முதல்ல இங்கதான் வரும். இந்த சாமந்தி பூவை பார்டர் போட்டு வளர்த்த, ஆனா ஒண்ணு, அது பார்த்து அதுல உள்ள புழுவெல்லாம் பொறுக்கி அழிக்கணும். ஏன்னா அதுக்குள்ள அந்த சாமந்தி பூல அந்த பூக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் பருத்திக்குள்ள இறங்கிடும். அதனால எது செஞ்சாலும் அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லது. அப்புறம் சரியான நீர் உர நிர்வாகம். தேவையில்லாம நீர் அதிகம் பாய்ச்சக்கூடாது, தேவையில்லாம நீர் கம்மியாகவும் பாய்ச்சக்கூடாது. இப்போ சில சமயங்கள்ல சில பூச்சிகளுக்கு நீர் இருந்தா அந்த பூச்சிகள் காணாம போயிடும். குறிப்பா நெல் வயல்ல நெல் வயல் தண்ணி நிறைய கட்டினா எலி வெட்டு இருக்காது. எலி வெட்டு தண்ணி நிறைய கட்டுனா இந்த என்னது பூண்டு புழு சேதம், குருத்து பூச்சி சேதம் கூடும், புகையான சேதம் கூடும். ரைட்டா? அப்போனா தண்ணி நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலுமா போட்டோம்னா எலி வந்துடும். எலி புல் பூண்டெல்லாம் களையெல்லாம் பற்றிடும். அதனால நீர்மறையே நீர் கெட்டு, அதாவது சரியான அளவுல சரியான நீர் நிர்வாகம் வரணும் பண்ணினாதான் நம்ம வந்து பூச்சி மருந்தெல்லாம் பூச்சி நிர்வாகம் பண்ண முடியும். அடுத்து இதெல்லாம் ஒவ்வொரு பயிர்லையும் இப்போ வந்து பிச்சி பூல வந்து ஒரு வெள்ளையா மேடு பள்ளமா வரும். பிச்சி பூல அப்படி மேல வெள்ளை வெள்ளையா இருக்கும், திட்டா இருக்கும். அமுக்கி பார்த்தா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். அது பேரு ஒரு மைட்டு, ஃபெல்ட் மைட்டுன்னு சொல்லுவோம், ஈரியோஃபைட் மைட்டு.
அது வராத ரகம் வந்து பாரிமுல்லை ரகம். அதில் வராது வராது. அது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பயிர்லயும் சில சில பூச்சி நோய்கள், அது குறிப்பா பருத்தியில அபாதித்தான்னு ஒரு பருத்தி வெளியிட்டாங்க. ஆந்திராவோ கர்நாடகால விட்டாங்க. அதுல இது வராது. அது மாதிரி சுப்ரியா ரகத்துல வெள்ளையி வராது. ஆனா நம்ம பகுதியில லீஃப் வாப்பர் அத்துப்பூச்சி ரொம்ப உண்டு, அதை பாதிக்கும். அதனால அவங்க ஆந்திராவுக்கு அது நல்லா இருக்கு, கர்நாடகா நமக்கு அது ரொம்ப நல்லா இல்லை. அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இது மாதிரி எஸ்ஆர்டி ரகம் கேசி1 கேசி2 இதுல எல்லாம் அத்துப்பூச்சி கம்மியா வரும். அப்புறம் நம்ம நம்ம வழக்கமா செய்யற மாதிரி கோடை உழவு பண்ணணும். பண்ணுனா மண்ணுக்குள்ள உள்ள முட்டைகள் புழுக்கள் எல்லாம் வெளியே வரும். அப்புறம் வீட்டுல தானியத்தை வெயில்ல காய வச்சு எடுக்கணும். அது சேமிப்பு பண்றதுக்கு முன்னால காலையில எத்தனை மணில இருந்து, அதாவது ரொம்ப சுள்ளு வெயில காய்க்க கூடாதுப்பாங்க. தானியம் உடைஞ்சு சொல்லுவாங்க. வாயிட்டு கடிச்சா படக்குன்னு ஒடிகிற மாதிரி அந்த அளவுக்கு வெயில காய வச்சு எடுக்கணும்பாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து அமாவாசை காய வச்சு எடுப்பாங்க. உளுந்து பாசிப்பயிர் எல்லாம் மாடியில காய வச்சு எடுத்துருவாங்க. அப்புறம் சரியா நேரத்துல மரங்கள் இதெல்லாம் சரியா வெட்டி விடணும். சில கிளைகள் வந்து ஒரு மரத்துல ஒரு கிளை இருந்தா 2 கிளை வரணும். அதுல இருந்து 2 கிளை வரணும். 3-4 கிளை வந்துன்னா அந்த அண்டுப்புழுடைய வண்டு வந்து முட்டையிட்டு போயிடும். அது மாதிரி நெல் பயிரில் தோகை மூடாக்கு பண்ணணும். இந்த ஆரம்பத்துல வந்து இளங்குருத்து புழு வரும். இளங்குருத்து புழு ஏன் வருது? அது செடி வந்து இளஞ்செடியா இருக்கு வரும். அப்ப அதோட எப்ப வரும்? வெக்க ரொம்ப இருந்து தண்ணி நிலத்துல ஈரப்பதம் இல்லாட்டி வேகமா தாக்கும். அப்படின்னா ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி நம்ம இதுல கரும்பு காஞ்ச சோகைய நட்ட 5ஆம் நாள்ல இருந்து 12 சென்டிமீட்டர் உயரத்துக்கு சோகையை போட்டுட்டீங்கன்னா இளங்குருத்துக்களும் சேர்த்தியாதான் குறையும். எப்படி குறையும்? அந்த மண்ணுல ஈரம் தாக்கு பிடிக்கும். அடுத்து என்னன்னா, இந்த இளங்குருத்து புழுடைய குணம் எப்படின்னா, ஒரு கரும்பு கணுல சாப்பிட்டுட்டு பொடி நடையா இறங்கி அடுத்ததுக்கு சாப்பிட போகும். அப்ப அந்த இது இருக்குல்ல, நம்ம மூடாக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல உள்ள குளவிகள், முஞ்சூறு இதெல்லாம் வந்து இந்த புழுவை பிடிச்சி சாப்பிடும். அதுக்காக தான் வருது. அப்புறம் வந்து அடிக்கட்டை, குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த துங்குரோ வைரஸ் நோய் இதெல்லாம் வராம இருக்கணும்னா, இந்த நெல்லு பயிரை வந்து நெல் பயிர் எடுத்த பிறகு அடிக்கட்டையே இருக்கணும். கன்னியாகுமரியில எரிப்பாங்க. அந்த நெல் அடிக்கட்டி அறுத்து எரிப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஆள் செலவுல இருந்து எரிக்காம விடுறாங்க. அட்லீஸ்ட் உழுது விட முடிஞ்சா உழுது விட்டுறலாம். மண்ணுக்குள்ள போச்சுன்னா கொஞ்சம் உரமாவது ஆகும். அடுத்து வரப்பு நெல்லு வரப்ப செதுக்கணும். எலி தொல்லை கொஞ்சம் குறையும். அப்புறம் வெட்டுக்குழி முட்டை வந்து அழிஞ்சிடும். அப்புறம் தண்ணி அதிகமா பாய்ச்சுன்னா நெல் வயல வெட்டுப்புழு இருந்தா மேந்து வெளியே வந்துடும். கரையான் சேதம் குறையும். இப்ப நிலக்கடலை இதுல எல்லாம் வேர்ப்புழு சேதம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது வேர்ப்புழுவான்னு பார்த்துட்டு அதுக்கு தண்ணி கூட காய்ச்சுன்னா வேர்ப்புழு இறந்துடும். அதுக்கு தண்ணி தாங்காது. அது மாதிரி சில நெல்லுல கூண்டு புழு அப்புறம் குருத்து பூச்சிக்கெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப தேங்கி நிற்க கூடாது. ஏன்னா குருத்து பூச்சி வந்தும் ஒரு நெல் குருத்தை தின்னுபிட்டு வெளியே கீழே விழுந்து தண்ணியில வடி மிதந்து அடுத்த தூர்ல போய் ஓட்டப்படும். அப்ப தண்ணி வந்து அது கீழே விடுற சமயம் தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா அது நடந்து போறது அது வளைஞ்சொழிதானே போன்ட்டு இருக்கு. மற்ற பூச்சியில் அது பிடிச்சி சாப்பிடும். குளவிகள்லாம் பிடிச்சி சாப்பிடும். அடுத்து பாந்து இடைவெளி, இதை பத்தி ஒரு பின்னால படம் வருது. 8 அடிக்கு ஒரு இடைவெளி விடணும். ஃப்ரெண்டு கேட்டாரியோ 8 அடி ஒரு இடைவெளி விடியா, நல்ல காத்தோட்டமா இருக்கும், சில பூச்சிகள் வராது, எலி தொல்லை வராதுன்னு. எப்படியா வைக்கிறதுன்னாரு. அந்த நடுவுக்காரிட்ட கேட்டா முடியாதுன்னு கேளுன்னு சொல்லி, ஒன்னும் செய்ய வேண்டாம்டா, நாத்து நடவு அவங்க பண்ணிட்டு போட்டோம், 8 அடி குச்சி 2 அடி வாங்கி எடுத்துக்கோ, 1 அடி குச்சி 2 எடுத்துக்கோ. இந்த வரப்புல இருந்து 8 அடி குச்சி அப்படி வச்சு ஒரு கயிறை கட்டு, ஒரு அடி குச்சியை வச்சு இன்னொரு கயிறை கட்டு, 2க்கு உள்ள நாத்தை மட்டும் பிடிங்கி கூட 2 ஆள் எக்ஸ்ட்ரா வாங்கிடு. அவங்க நாத்தை பிடுங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி ஊனிடட்டும், அப்ப இடைவெளி வரும். அதனால சொன்னாரு. அப்புறம் என்னப்பா எப்படி இருக்கு இடைவெளி? நல்லா இருக்கா? உரம் போட ஈஸி, மருந்து ஈஸியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் காலங்காதுல கடைக்கு போறதுக்குன்னா நீங்க சுத்தி பார்ப்பேன். தண்ணி வேலைக்காரன் தண்ணி பாய்ச்சிருக்கானான்னு சொல்லி 4 வரப்புலையும் பார்ப்பேன். இப்போ ஒரு வரப்புல இருந்து பார்த்தாலே தூரமா தெரியுது. ஒரு அடி இடவுல தண்ணி நின்றுச்சுன்னா
தண்ணி பாய்ச்சிருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால எந்த முறையினாலும் நமக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். அடுத்து இதான் 8 அடிக்கு ஒரு இடைவெளி விடுறது. இது வந்து பருத்தி ஆராய்ச்சியில் இருளத்தூர்ல போட்ட வயல், விதை உற்பத்தி வயல். 8 அடி தூரத்துக்கு ஒரு அடி இடைவெளி விட்டுருக்கு. இது வந்து எலி வெட்டு இருப்பதில்லைன்னு விவசாயில சொல்றாங்க. எலி வெட்டு இருக்கா? ஏன்னா எலி வந்து 10 அடி தள்ளி தான் வெட்டும். இது எலி பொடி நடையா 10 அடி தாண்டி போகும்போது பார்த்தா அதுக்குள்ள வானம் தெரியும். ஐயோ நம்மளை ஆந்தைந்து பிடிச்சிருந்து சொல்லி இன்னும் உள்ள போனா அப்படியே வெளியே போயிடும். அதுக்கு வந்து அந்த வெட்ட வெளி தெரியக்கூடாது எலி. அப்புறம் மண்ணு பருத்தி தண்டு குண்டுக்கெல்லாம் 25ஆம் நாள் அதுல மண் அடிச்சா தான் வேர்ப்புழுன்னு சொல்லுவாங்க, தண்டு குண்டுன்னு சொல்லுவோம் வரைக்கும். அப்புறம் இந்த பழகி இந்த மல்லிகையில பூ செம்பு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் பழைய அந்த பழகி இவங்கெல்லாம் கீழே துள்ளி விழுந்து மண்ணுல கிடப்பாங்க. அவங்களை அழிக்கணும்னா மண்ணை கொத்தி விடணும். கொத்தி விட்டா மேலே வரும். அதை சில குளவிகள் வண்டுகள் பிடிச்சி சாப்பிடும். அதோட வெயில்ல போட்டும் இறந்துரும். அடுத்து வந்து சில பூச்சிகளுக்கு அதிக அளவு விதை அதிகப்படியான விதை, இப்போ சோளம் இதுக்கெல்லாம் அதிகப்படியான விதை போட்டுட்டு குருத்தியை வந்த செடியை பிடிக்கிட்டு அப்புறம் நல்லா வரும். அது மாதிரி வைரஸ் நோய்க்கு அப்படித்தான். தக்காளி, கடலை இதுல எல்லாம் புள்ளி வாடல் நோயின்னு வரும். கொஞ்சம் விதையளவு வந்து 20% கூட்டிட்டோம்னா அந்த நோய் வந்த செடியை பிடிங்கிடலாம். அது மாதிரி எலுமிச்சைக்கு எலுமிச்சை சாகுபடியாளருக்கு ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, எலுமிச்சம்பழத்துல பாக்டீரியா சொறி நோயின்னு வரும். அது வர்றதுக்கு நீங்க ஸ்ட்ரெப்டோமைசின் இதெல்லாம் அடிப்பீங்க. அதை விட ஒரு பெஸ்ட் மெத்தடு எலுமிச்சை தோப்பை சுத்தி ஒவ்வொரு அரை ஏக்கர் சுத்தியும் வேலி போடணும். புளியங்குடியில இந்த வேலி இருந்துச்சு. இந்த மாதிரி கிழுவை வேலின்னு சொல்லுவாங்க. கிழுவை மரம் முள்ளா இருக்கும். அதை அடர்த்தியா போட்டு போது தோட்டத்துக்குள்ள காத்து வந்து வேகமா வராது. மரம் காத்துல அசைஞ்சாதான் மரத்துல உள்ள முள்ளு வந்து இலைய குத்தும். காயப்பட்டாதான் அந்த பாக்டீரியா சொரினே வரும். இந்த காயப்படாம இருக்கணும்னா எலுமிச்சந்தோப்புக்கு சுத்தி கிழுவை வேலி போடணும். அதோட அரிநாயும் உள்ள நுழையாது. ஒரு நல்ல இது பாக்டீரியா சொரிக்கு அதான் முக்கியமான. எலுமிச்சைக்கு கிழுவை வேலி போடணும். இந்த புளியங்குடியெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம போடாம விட்டாங்க. ரைட். அடுத்து நான் சொன்ன மாதிரி சில ஊடு பயிர்களை போடும்போது சில பூச்சி தொகையை கட்டுப்படுத்தலாம். ஆனா ஊடு பயிரையும் கண்டிப்பா பார்க்கணும். அதுல பூச்சி இருக்கா இல்லையா, அதை நம்ம பொறுக்கி அழிக்கணுமா, இல்ல அதுல மட்டும் மருந்தடிக்கணுமா, வேப்ப எண்ணெயோ அதை விஜய் நீம் இது மாதிரி அசாடி அடிக்கணுமான்னு பார்த்துக்கணும். குறிப்பா இந்த சம்மந்தி பூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த சம்மந்தி பூ, இந்த மஞ்சள் புழு இருக்கு பார்த்தீங்களா, புழு வந்து பார்த்தீங்களா, இதுல வந்து அமெரிக்கன் காய்ப்புழு முதல்ல முட்டையிடும். அந்த முட்டைகளை வந்து ஞாபகமா பொறுக்கி அழிக்கணும், இல்ல மருந்தடிச்சா அழிக்கணும். இதுதான் பொறிப்பயிர்னு பேர். அது மாதிரி பருத்தி, தக்காளி, வெண்டைக்காய்க்கெல்லாம் சீனியவரைக்கான்னு சொல்லுவாங்கல்ல. சீனியவரைக்காய் வந்து 2 வரிசை பருத்திக்கு ஒரு வரிசை சீனியவரைக்காய் செடி போட்டோம்னா காய்ப்புழு சேதம் குறையும்னு கோயில்பட்டி ஆராய்ச்சி சொல்லுவோம். இது வந்து நம்ம சொன்னல நெல் பயிர்ல வரப்பை சரி பண்ணணும். இந்த வரப்புல இந்த செடி தட்டாம்பேறு செடி, தட்டாம்பேறு கௌப்பி காராமணி தட்டாம்பேறு வந்து வரப்புல போட்டீங்கன்னா அதுல வந்து அசுவினி வரும். அந்த அசுவினி நம்ம நெல்லுக்கு வராது. அதுல வர்ற அசுவினிய நம்ம நெல்லை பாதிக்காது. பட் அசுவினி சாப்பிட ஒரு பொறிவண்டு, அப்போ ஒரு படம் போட்டோம் பாத்தீங்களா, அந்த பொறிவண்டு இந்த முறுக்கு மாதிரி கறி சாப்பிட்டு இருக்குல்ல, அது ஐயா நமக்காக நம்ம வரப்புல தட்டாம்பேரி செடி போட்டிருக்காங்க, அசுவினி நல்லா வளர்த்துருக்காங்க, இதை சாப்பிட்டுட்டு அங்கேயே முட்டை வச்சுட்டு போயிடும். அந்த முட்டையான புழு இருக்கு பேர் ஐயர்னே அந்த போன படத்துல பாத்தீங்க, அந்த புழு வந்து அசுவினி பிடிச்சி சாப்பிடுறது. அவைகளும் அங்க உற்பத்தி ஆகி நம்ம வயலுக்குள்ள இலவசமா வேலை பார்க்கும். நம்ம வயல்ல இலவசமா டீ காபி கேட்காம, சாப்பாடு கேட்காம, கூலி கேட்காம இலவசமா வேலை செய்வாங்க. மற்ற அசுவினி மாதிரி பூச்சிலையும் பிடிக்கும். இலைமடக்கு புழு, சின்ன புழுவா இருந்தாலும் அதையும் பிடிச்சு சாப்பிடும். ரைட். அடுத்து நெல் வரப்புல போடுங்க. இது மாதிரி
அரண்பயிர். இதுக்கு வந்து பொதுவா பருத்தி, தக்காளி, வெண்டை, இது மாதிரி காய்கறி பயிரை சுத்தியும் ஒவ்வொரு அரை ஏக்கரை சுத்தியும் சோளத்தை வளர்த்தியா வரக்கூடிய சோளம். இது ஒண்ணு சோளம்னா மக்காச்சோளமான்னு கேட்பாங்க. மக்காச்சோளம் வேற, இந்த ஆண்டின் சோளம் வேற. இதை வந்து இது ஐடம் ஆராய்ச்சியில் இப்போ எடுத்த படம். சோளம் நிறைய போடணும், ரொம்ப அடர்த்தியா போடணும். ஒரு 2 அடி அகலத்துக்கு அடர்த்தியா போட்டோம்னா சில காற்றில் மிதந்து வரக்கூடிய சார்பூஞ்சி பூச்சியில ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ண மட்டும் இல்ல, அந்த சோளத்தை விலைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பொறி வண்டு இருக்கும், குளவி இருக்கும், செலந்தி இருக்கும், உள்ள மாட்டுறத பிடிச்சி சாப்பிட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப மாவு பூச்சின்னு ஒண்ணு வந்துச்சு. 2002ல ஒரு மாவு பூச்சி, அப்புறம் 2009ல ஒரு மாவு பூச்சி வந்துச்சு பருத்தியில. இந்த மாவு பூச்சி போன வயல்ல போய் நம்ம நின்றுட்டு அதே வேஷ்டி சட்டையோட இந்த இன்னொருத்தர் வயக்குல போனீங்கன்னா நம்ம பூச்சியை கொண்டு அடுத்த வயல பரப்பிடுவோம். பரவாம இருக்கிறதுக்கு உள்ள நுழைஞ்சி போகும்போதே அந்த பிரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்த மாதிரி எடுத்துரும். எது? இந்த சோளப்பயிர். அல்ல அரண்பயிர். அதாவது உள்ள பயிர் என்னன்னு சொல்லி பூச்சிக்கு வாசனை தெரியக்கூடாது, சோள வாசனை அடிக்கும். ரைட். அடுத்து இதை வந்து திருஷ்டி படாம இருக்குண்டா அப்படிம்பாங்க. பாட்டி சொல்லுவாங்க, எதுக்கு சோளம் போட்டிருக்க பாட்டி, எதுக்கு நம்ம பயிர் போட்டாலும் இல்லடா, கண் திருஷ்டி பட்டுருண்டா அப்படிம்பாங்க. அதுதான் பிற்காலத்துல அமெரிக்காக்காரன் வந்து நம்ம படிச்சோம், இந்த மாதிரி சாறு குஞ்சுக்குள்ள ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லி. இதுல இதை ஃபர்ஸ்ட் ஆமணக்கு, அப்புறம் அகத்தி, மிளகாய்க்கு அகத்தி போடணும். நம்ம பருத்தி, இது மாதிரி பருத்தி காய்கறி பயிர்களுக்கு ஓரப்பயிரா 10 அடிக்கு ஒரு ஆமணக்கு போட்ட போதும். 10 அடிக்கு ஒரு ஆமணக்கு போட்டு அது புரோட்டீனியா முட்டை இருக்கான்னு பார்க்கணும். பார்க்காம விட்டுறக்கூடாது. விருந்தினர் போற சொன்னீங்கன்னா வேலை எடுத்து வாங்கின மாதிரி ஆமணக்கு போட்டு ஊர்ல போற புரோட்டீனியா வந்து பூஜைலாம் வந்துட்டு நல்லா காலு பல்லு உலகிட்டு ஆமணக்கு செடியை பார்க்கணும். எந்த ஆமணக்கு செடியில பேப்பர் மாதிரி வெள்ளையா இருக்கோ, பச்சை கலர்லாம் வெள்ளை தெரியுதுன்னா திருப்பி பார்த்தா ஒரு 300 புழு தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து காலில் கூட நசுக்கி கொண்டுறணும். அதை செய்யலைன்னா ஒரு 10 முட்டை குவியில் இருந்து அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த 10 × 300 ஒரு 3000 புழு வந்து 17,000 பரிச்செடிக்கு போயிடும். கண்காணிப்பு போனோம், ஆமணக்கு போடணும், ஆமணக்க கண்காணிக்கணும். இந்த மிளகாயில வந்து பேன் தாக்குதல் வந்து அகத்தி போட்டா கம்மியாகும். ஏன்னா ஒரு வெயில் டைரக்டா வராது, அதனால குறையுது. அது மாதிரி மக்காச்சோளம் பருத்திலேயோ காய்கறிலையோ 1-2 மக்காச்சோளம் போட்டீங்கன்னா அந்த மகரந்த மேல இருக்கிற டேசல்னு சொல்லுவோம், ஆண்பூ இருக்கிற மேல, அது வந்து மஞ்சள் கலர் பொடியா இருக்கும்போது கண்ணாடி இறக்கை பூச்சின்னு ஒண்ணு படம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அப்ப கண்ணாடி இறக்கை பூச்சின்னு நல்ல குண்டூசி மாதிரி விட்ட போடும், அது வரும். அடுத்து சீனி அவரைக்காய். சீனி அவரைக்காய் வந்து காய்கறி பயிர் பருத்தியில போட்டீங்கன்னா அத்துப்பூச்சி தாக்குதலும் குறையும், காய்ப்புழு தாக்குதலும் குறையும் சொல்லி அருப்புக்கோட்டை ஆராய்ச்சியும் கோயில்பட்டி ஆராய்ச்சியும் சொல்லுது. ரைட். அடுத்து வாழை போடும்போது வாழை கண்ணை ஊனிட்டு அந்த பாத்தியில இந்த சணப்பு பார்த்தீங்களா, சணப்பு செடியை நிறைய விதைச்சு அது பூத்த உடனே மடக்கி உழுதுட்டீங்கன்னா மண்ணுல இயற்கையாவே சூடோமோனஸ், ரைசோப்டோனி, ட்ரைகோடர்மா விரிடிலாம் தானா வரும். மண்ணுக்கு ஒரு ஊட்டம் கொடுத்து அதுல வந்து மூர்ப்புழு தாக்குதலை குறைக்கும். இந்த வாழையில மூர்ப்புழு சொன்ன பாத்தீங்களா, அது குறிப்பா ரொபஸ்டா G9 கேவண்டிஸ்ல ரொம்ப வரும். அது தாக்குதல் குறைக்கணும்னா வாழை தோட்டத்துல வாழைக்கண்ணு ஊன உடனேயே இந்த சணப்பு செடியை விதைச்சு பூக்கும் போது கொத்தி மண்ணுக்குள்ள போட்டுருணும். அடுத்து கைவினை மிஷின்ல கைட்டு எடுக்கிறது மாதிரி இது பண்றோம். அடுத்து இதுல எந்திர முறைங்கிறத குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்டணம் நீங்க குடவுன் பாத்தீங்கன்னா கட்டத்தை சுத்தி ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு விளிம்பு வச்சிருப்பாங்க எலி ஏறாம இருக்கிறது. அப்புறம் வாழை போட்டீங்கன்னா இந்த வாழை காய் நுனியில அந்த இது பொட்டிட்டு பாத்தீங்களா, கருப்பு ஒட்டிட்டு பாத்தீங்களா, வாழை காய் நுனியில பிராக்ட்னு சொல்லுவோம். அதுலதான் பேன் வந்து பகல்ல தங்கி இருந்து ராத்திரி வாழைக்காயில உரியும் போது வாழைக்காயில புள்ளி புள்ளியா ஒண்ணு வரும், அதுக்கு மேல கருப்பாயிரும் வாழை.
இதை இது இதை இதை இதுன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கு எடுத்துக்கணும், ஒரு கம்பு எடுத்துக்கணும். கம்புல சாக்கை கம்புல சுற்றி மெதுவாக அந்த வாழை காய் நுனியில் உள்ள அந்த இது இருக்குல்ல, அந்த கருப்பு கருப்பாக ஒட்டிருப்பாங்க, அதை எடுத்துடணும். அது மாதிரி பருத்தியை வந்து பொதுவாக 75 நாள் இடுப்போசனா வளர்ந்துருச்சுன்னா பருத்தியை கிள்ளிடணும், நுனியை கிள்ளணும். நுனியை கிள்ளினா சிம்பு நிறைய அடிக்கும். அது போக அந்த நுனியில உள்ள காய்ப்புழு முட்டைகள்லாம் செத்து போகும். அது மாதிரி அரும்புக்கு வந்து கரும்பு சோகையை அகற்றுறதுக்கு ஒரு சின்ன அருவாள் ஒன்று பின்னால படம் வருது. 5வது மாசமோ 7வது மாசமோ கரும்பு சோகையை அகற்றினோம்னா இடைக்கணு புழு தாக்குதலும் குறையும், நுனிக்கரும்பு புழுவும் குறையும். அடுத்து கொசு, நம்ம வீட்டில் கூட சொல்றோம்ல, எந்திரம் கொசுக்கு ஒரு வலையை கட்டிட்டோம்னா கொசுகளை நம்ம பத்திரமா இருந்திருக்கலாம். அது மாதிரி அப்புறம் கைவினை இயந்திரம்ல மெக்கானிக்கல இன்னொன்று இந்த காண்டாமிருகம் இது பண்றதுக்கு ஒரு 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 ஈட்டி மாதிரி வச்சுக்கணும். அந்த கொக்கி அந்த அம்பு முனை வந்து கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கணும். அது குத்தி எடுக்க ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த எலி ஏறாம இருக்கிறதுக்கு மரத்தை சுத்தி ஒரு தகரம் வைக்கலாம். தகரம் வைக்கலாம். அப்புறம் வாழையில வந்து கிழங்கு சீவி மருந்துடுது. வாழைக்கண்டு வாங்கும்போது நூற்புழு வராம இருக்கணும்னா ஆரம்ப காலத்துல கிழங்கு சுத்தி சீவி பார்க்கணும். அது வெள்ளையா இருந்துச்சுன்னா அது வந்து நூற்புழு இல்லாத கிழங்கு சிவப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க, சிவப்பு திட்டு இருந்துச்சுன்னா அது வந்து பனாமா வாழை நோய் இருக்கும். அந்த கிழங்கு துரத்திக்கு போட்டுருக்கும். இதுக்காவது எசிலோமைசஸோ கூட மனசுல முக்கிய ஊனிடலாம். அந்த நூற்புழு குறையும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள். சரியா? அடுத்து இதான் அந்த அருவா. 2 அருவா ஜாயின் பண்ணி ஒரு சாரு வந்து அக்ரானமிஸ்ட் அதிரேசன் பேரு அதிரேசன் இதுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி 8 அருவா நம்ம எல்லாம் இல்லாட்டியா சோக உரிக்கிறதுக்கு அருவாட்டு ஒரு இழுப்பு இழுத்துட்டு மறுபடியும் அருவாளை மேல தூக்கி மறுபடியும் இழுக்கணும். இதுனா ஒரே இழுப்புல 2 பக்கம் உள்ள சோகையும் அழிஞ்சிடும். இது மார்க்கெட்ல விலைக்கும் கிடைக்குங்கிறாங்க. அவர்கிட்டையும் கேட்கலாம். ரைட். அடுத்து இது மரநாய்ங்கிறது ஆக்சுவலா நாய் கிடையாது, பூனையில் இது என்ன பூனைன்னா இது பேரு ஆக்சுவலா புனுகு பூனை. புனுகுன்னு சொல்லி வைப்பாங்க தெரியுமா? அந்த காலத்துல புனுகு வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தென்னை மரத்துல இளநிக்காயை தான் சாப்பிடுறது இப்படிதான் வெட்டும். கரெக்டா உரி வச்சு வெட்டின மாதிரி வெட்டுவாங்க. ராத்திரி தான் வெட்டுவாங்க. பகல் பூரா பக்கத்துல வாழைத்தோப்பு இருந்தா பத்திரமா உட்காந்துக்கணும். இதுக்கு வாழைப்பழமும் பிடிக்கும். இது எந்த மரத்துல இளநீ நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு தெரியும். அதனால குறிப்பா எந்த மரத்துல இளநீ டேஸ்ட் அந்த மரத்துல ஏறி பண்ணோம். நம்ம தோப்பு வந்து 26 அடி இடைவெளி வச்சு விட்டுருந்தோம்னா மரத்துக்கு மரம் தாவ முடியாது. நம்ம வந்து 15 அடி 20 அடி வைக்கும் போது ஒரு மரத்துல ஏறி அப்படியே 10 மரம் தாவி வந்துடும். இப்ப மர இடைவெளி கரெக்டா 26 அடி வச்சிருந்தீங்கன்னா மரத்தண்டுல வந்து முள்ளு இருக்குல்ல, இந்த இளந்த முள்ளு, சீமக்கருள முள்ள, காஞ்ச முள்ள கெட்டி வச்சீங்கன்னா ஏற கஷ்டப்படும், மேல ஏறாது. அதுக்கு ஒரு இந்த முள்ளு கட்டுறதுதான் ஒரு மெக்கானிக்கல் மெத்தட். இந்த மரநாயை வந்து தென்கிழக்கு ஆசியா, இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூருக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வாழைப்பழம் கொடுத்து வளர்க்க மாட்டேங்கிறாங்க. கூண்டுல போட்டு காப்பி பழத்தை கொடுக்குறாங்க. இந்த காப்பி பழத்தை தின்னு கொட்டை வந்து ஆய் வழியா வரும். வாய் வழியா போன காப்பி பழம் கொட்டையா மாதிரி ஆய் வழியா அந்த ஆய் வழியா வந்த கொட்டை வந்து 5 மடங்கு விளையும். அதுல காப்பி சாப்பிட்டா ஏதோ ஒன்றுக்கு மிக நல்லதான். ஏதோ விஷயத்த ஒரு குறைபாடுக்கு அது சரியாகுன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க அந்த காப்பியை வெளிநாட்டுல. அதுக்கு பேரு அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது பேரு பாம் சிவட்னு இங்கிலீஷ்ல. அந்த காப்பிக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து தென்னை மரத்துல எலி ஏறாம இருக்கிறதுக்கு, அணில் ஏறாம இருக்கிறது இந்த மாதிரி கோன் வைக்கலாம். இந்த மாதிரி கூம்பு மாதிரி வைக்கலாம். அதான் அந்த படம். அடுத்து வந்து அடைக்கலம். அதான் இப்ப சிவப்பு கம்பளி பூச்சிக்கு நிறைய கூட்டம் கொண்டா எருக்கலை போட்டா உள்ள போய் தங்கும். அது மாதிரி அரைக்கூண்டு உண்டை பிடிக்கணும்னா
அங்கங்க இப்போ பருத்தியில தரைக்குண்டு உண்டு புரட்டாசி மாதம் கோயில்பட்டி சங்கரன் கோயில் இந்த ஏரியாவில் பருத்தி செடி மிளகாய் செடியை வெட்டி போட்டுரும், குட்டி செடியை வெட்டி போட்டுரும் ஒரு வண்டு. அந்த வண்டை வந்து பிடிக்கணும்னா அங்க குமிச்சு போட்டோம்னா ராத்திரி வெட்டிட்டு இங்க வந்து உள்ள வந்து உட்காந்துக்கணும். அப்ப காலையில் எடுத்து அழிக்கலாம். அது மாதிரி பச்சை கலர் துணி, ப்ளூ கலர் துணி வச்சுன்னா புரோட்டீனியா புழு இருக்குல்ல, புரோட்டீனியா புழு புரட்டாசி மாதம் மழைக்கு அப்புறம் பருத்தி மிளகாய் எல்லாம் சேர்ந்து விடுவோம். அவைங்க வளர்ந்த புழு வந்து இந்த பச்சை துணி ப்ளூ துணி கீழே உட்காந்துரும். அதை வந்து பிடிச்சு அழிக்கலாம். இது ஒரு மெக்கானிக்கம். அடுத்து அது இன்னொரு மெக்கானிக்கம்னா இலை கூண்டு. இந்த கூண்டுல எல்லாம் அந்த உயிருடன் பிடிக்கிற முந்தையெல்லாம் கூண்டெல்லாம் அந்த காலத்துல வீட்டில் வச்சிருக்கோம். ஒரு கூண்டுலே 2-3 எலியை பிடிச்சிடலாம். இந்த கூண்டு அதுக்கு ஆகாரம் வச்சா உள்ள விழுந்து டபக்குன்னு அந்த ஷீட்டு கீழே விழுந்து உள்ள இருந்து எலி மேலே வர முடியாது. இது மாதிரி கூண்டுகள் இன்னைக்கும் கடையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து சார் இது மாதிரி மோகன் ஒருத்தர், டிராப் மோகன் ஒரு அன்போட சொல்லுவோம், டிராப் மோகன் சொல்லுவோம். இவர் வந்து உளுந்து அரிசி இதுல எல்லாம் உள்ள வண்டுகளை பிடிப்பதற்காக பொறி கண்டுபிடிச்சாரு. அந்த பொரியோட படம் தான் இருக்கு. அந்த போன் நம்பர் கேட்டு அவரை வாங்கிக்கலாம். அடுத்து இது வந்து டாக்டர் மணிதுரை மணியரன் டேவிட் சொல்லி கீழே காலேஜில் வேலை பார்த்தாரு, பூச்சியல் நிபுணர். அவரு பல பயன்பாடு பொறி, ஒரே டிராப்ல இணக்க வச்சு பொரியாகவும் யூஸ் பண்ணலாம், விளக்கு பொரியாகவும் யூஸ் பண்ணலாம், மஞ்சள் விட்டு பொரியாகவும் யூஸ் பண்ணலாம், எலியும் பிடிக்கலாம்னு சொல்லி அவருடைய ஆராய்ச்சி அது. இந்த பொரியும் வாங்கினோம்னா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அந்த இதை கேட்டு அவரு யார் இதை விற்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பொரிகள், இதுவும் விளக்கு பொறி அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. ரைட். அடுத்து இயர் பிசிக்ஸ்னா சூடு, வெப்பம், சூடு, நீராவி, புகை, தீப்பந்தம், இதை வச்சு பூச்சியில அழிப்பது தான் இது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தானியங்களை வெயிலில் போட்டு எடுக்கலாம். அப்புறம் மண்ணு, நம்ம ஸ்கிரீன் ஹவுஸ், கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அது மண்ணில் சில பூச்சிகள் இருக்கும். குறிப்பாக நூற்புழு அழிக்கணும்னா மண்ணை வந்து நீராவி செலுத்தி அந்த மண்ணில் உள்ளக்கு கொண்டுட்டு வைக்கலாம். அப்புறம் சில வைரஸ் நோய் குறைக்கிறதுக்கு இப்போ கரும்புல ஒரு வைரஸ் நோய் வரும், அது வராம இது பண்றது நீராவி சிகிச்சைன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, பின்னால வர நினைக்கிறேன். அது மாதிரி ஆண் பூச்சியில அலடாக்கி விட்டோம்னா பெண் பூச்சிகள் வந்து அது சேர்ந்தாலும் முட்டை உண்டாகாது. அப்புறம் விளக்கு பொறி வச்சு நம்ம வயல்ல பூச்சி இருக்கா இல்லையா, அது என்ன பூச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கா இது. அப்புறம் தீப்பந்தம், தீ ஸ்ப்ரேயர். நம்ம ஸ்ப்ரேயர்ல பூச்சி மருந்து கலவை அல்லது பஞ்சகவியா கலவை, பஞ்சாமிர்தம், ஜீவாமிர்தம் ஊற்றி அடிக்கிற மாதிரி மண்ணெண்ணெயை உள்ள ஊற்றி அந்த முனையில ஒரு அட்டாச்மெண்ட் வச்சோம்னா தீ கப்புனு பிடிக்கும். அதை வச்சு புழுக்கள் கூட்டம், சிவப்பு கம்பளி பூச்சி கூட்டம் வந்தாலும் அதை அழிக்கவும், இந்த வெட்டுக்கிளி கூட்டங்கள் அவை அழிக்கவும் இது மிக உதவிகரமா இருக்கும். அடுத்து இதான் அந்த கரும்பு கரணிக்கு நீராவி சிகிச்சை வந்து கோயம்புத்தூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட டாக்டர் டேவிட்னு ஒருத்தர் அந்த காலத்துல நாங்கெல்லாம் யூஜி படிக்கும் போது உருவாக்குனது இந்த இது. அவரு டிஸ்ட்ரிக்டார். ரைட். அடுத்து தீப்பந்தம், புகை இதில் இந்த பாருங்க, வெட்டுக்கிளியை கொல்றதுக்கோ சிவப்பு கிளியை கொல்லிக்கிறதுக்கோ மண்ணெண்ணெயை ஸ்ப்ரேயர் கேன்ல ஊற்றி அது வழியா தீ வர வச்சு அழிக்கிறதுக்காக அது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இது விளக்கு பொறி, பூச்சிகளை பிடிக்கும். நம்மள கூட நம்ம ராதாபுரத்துல ஒரு வேளாண் துறை வல்லுநர் வந்து இதுவும் சோலார் பவர் வாங்கி பண்றாரு, அவரே உருவாக்கி விற்கிறாரு. அது மாதிரி நம்ம கடைகள்ல எல்லாம் வைக்கிறாங்க, எலக்ட்ரோ கிரில் டைப்பு. இந்த பூச்சிகளை உடனே அழிச்சிற மாதிரி அந்த கிரில்னா எலக்ட்ரிக் ஷாக் வரனா செத்து போயிடும். பொதுவாக அந்த விளக்கு பொறி வயலில் வைக்கும் போது ராத்திரி பூரா வைக்காம ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் வைங்க. ஏன்னா 8 மணிக்கு 10 மணிக்கு மேலே வந்து வேண்டிய பூச்சிகளும் அதில் வந்து இறந்து போயிடும். இப்போ குளவிகள், தேனி இருக்குல்ல, தேனி திடீர்னு கூட்ட பார்க்கும், அண்ணாந்து பார்க்கும்,
அதே வெளிச்சமா வருது, சூரியன் உச்சிட்டாருன்னு சொல்லி சரண் வந்து இந்த இதில் வந்து விழுந்துரும். அதனால விளக்கு பொறியை வந்து ஒரு 2 மணி நேரம் சாம்பிளுக்கு வச்சுட்டு எடுத்துட்டா நல்லது. ரைட், ஆஃப் பண்ணு. இதான் அது மாதிரி இந்த விளக்கு பொறியில அல்லது தீப்பந்தம். இப்ப கார்த்திகை மாசம் நேற்று நடந்த சொக்கப்பானை. சொக்கப்பானை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அந்த எல்லாம் விவசாயிகள் வயல்ல வந்து பூச்சி நோயெல்லாம் பெருகும். நிறைய தீ வச்சு எரிக்கும் போது, மலைக்கு மேலேயோ இடத்துக்கு மேலேயோ தீ வச்சு எரிக்கும் போது அந்த வரக்கூடிய அந்து பூச்சிகள் இருக்குல்ல, இதுல உள்ள அத்தனை பூச்சியும் இந்த தீயில வந்து விழும். கரையானுடைய பூச்சி, கரையான் இந்த போட்டிருக்கேன். நெல் குருத்து பூச்சியுடைய தாய்ப்பூச்சி, குருத்து பூச்சி ஏலியான், நெல் பயிரில் ஒரு சாறு சாறு உறிஞ்சது பார்த்தீங்களா, அந்த அந்த பூச்சி, நாவாய் பூச்சி, அப்புறம் நிலக்கடலை சுருள் பூச்சி, இலையை மடைக்க சுருள் பூச்சி, அப்புறம் வேர்ப்புழு வண்டு, இவை எல்லாமே விளக்கு பொறியில வரும். குறிப்பா அந்த மானூர் ஏரியாவில் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒருக்கா சிவப்பு கும்பி பூச்சி வரும். அப்போ வந்து இந்த ஒக்கப்பானை எல்லாம் வைக்கும் போது அந்த சிவப்புக்குள்ள தாய் பூச்சி இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, வலது பக்கம் இருக்குல்ல, ஒரு ரெக்க கீழ் ரெக்க வெள்ளையா இருக்குல்ல, அது வந்து இவ்வளோ. ரைட். நெல் பயிர் அச்சத்தொத்து பூச்சி 1980 துங்குரோ வைரஸ் நோயின்னு ஒன்று வேகமாக பரவுச்சு. அதை பரப்பக்கூடிய இதுவும் விளக்கு பொறியில பார்க்கலாம். பொய்யான் பூச்சி, அப்புறம் குருத்து பூச்சி, அதே குருத்து பூச்சி தான். அப்புறம் பருத்தி காய்ப்புழு அந்து பூச்சி, நெல் இடைமடக்கு புழுவுடைய அம்மா பூச்சி, தாய்ப்பூச்சி, இது எல்லாமே பறக்கக்கூடிய பூச்சிகள் வந்து விளக்கு பொறியில விழுந்துச்சுன்னா அது இனங்கண்டு இந்த பூச்சி இருக்கு, நம்ம உரம் போடணுமா வேண்டாமா, வேற என்ன செய்யணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில காய வைக்கிறது, வெந்நி வச்சு ட்ரீட்மெண்ட்டு திருப்புறது, அப்புறம் பேண்டிங் கேரிகட்டில் சொல்றது, இது கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கு, அவ்வளோதான். ஈரப்பதம், இப்போ கரும்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி இளங்குருத்துக்குள்ள வராமல் இருக்கணும்னா மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும். அது மாதிரி இந்த சமயத்தில் இன்னைக்கு தேதியில் பல மாவட்டங்களில் இலையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக அரிச்சிருக்கும். இலை துண்டு மிதக்கும். மிதக்கிற இலை துண்டை பிரித்து பார்த்தா உள்ள புழு இருக்கும், அது கூண்டு புழு. இது கூண்டு புழுவை அழிக்கிறதுக்கு மருந்து தெளிக்கிறது முக்கியம் இல்லை, தண்ணியை வந்து கம்ப்ளீட்டா வடிச்சாலே அந்த பூச்சி காணா போயிடும். ஏன்னா அந்த தண்ணியில வந்து பகல்ல தண்ணியில விழுந்து மிதக்கும், ராத்திரி தான் மேலே ஏறி போகும். மேலே ஏறி இலை அந்த அரிச்சிருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை வெள்ளையே அரிச்சிருக்கு பார்த்தீங்களா, அரிக்க மேலே போகும். தண்ணியை வடிச்சிட்டோம்னா அது அதனால அந்த மண்ணில் உருண்டு பிறண்டெல்லாம் மேலே ஏற முடியாது. இதுக்கு தண்ணீர் வடிக்க வேண்டும். சப்போஸ் அதெல்லாம் முடியாதுங்க, நான் உழவு சரியா அடிக்க முடியல, மரம் சரியா அடிக்கல, அங்கங்க பல்ல இருக்குன்னா ஒரு பழைய ட்ரௌசர்லயோ பேண்ட்லயோ ஒரு கல்லை கட்டி நம்ம எந்த பக்கம் ஆமட தண்ணி வெளிவரணும் இருக்கு அது மாதிரி இழுத்துட்டீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி உள்ளவங்கள அதுலயே தண்ணி வெளியே அனுப்பிடுங்க. அப்புறம் தண்ணீர் வந்து தெளித்தோம்னாலே சில பூச்சிகளுக்கு மல்லிகையில இலைப்பேன் தாக்குதலை குறைச்சிடலாம். நிலக்கடலையில இலைச்சுருள் பூச்சி தாக்குதலையும் குறைச்சிடலாம். ஏன்னா இலையை இந்த மேல இருந்து மழை விழும்போது தண்ணி விழும்போது இலைய மடக்குனது விட்டுரும். இப்ப நம்ம வீட்டுல செலந்தி கூடு இருக்கு, தண்ணியை தெளிச்சோம்னா செலந்தி கூடு வந்துருது பாத்தீங்களா, அது மாதிரி இலைய மடக்குன அந்த நூலாம்படை விட்டுரும். அதனால மல்லிகையில இலைப்பேனோ இருந்தா இந்த ஸ்பிரிங்க்லர் இரிகேஷனை போடலாம். ஆனா மழை காலத்துல இதையும் போடக்கூடாது, மழைக்காலம் குளிர்காலத்துல போடக்கூடாது. அந்த அந்த பிரச்சனை பேனே வராது. வாழைத்தண்டை பேனை வெட்டி இப்ப களக்காடு கன்னியாகுமரியில எல்லாம் தண்டு கூண்டு உண்டுன்னு ஒண்ணு சேதம் பரவிக்கிட்டு இருக்கு. அதை அழிப்பதற்கு பழைய வாழை வெட்டின வாழையில வந்து பிளந்து அதை ரெண்டாவோ குறுக்கையோ வெட்டி பிளந்து வச்சிங்கன்னா காலையில வந்துச்சுன்னா வண்டை எடுத்து அழிக்கலாம். முடிஞ்சா அதுல மெட்டாரைஸ் அனிசோப்லேயே இல்லை வெவ்வேறு மிஷினை தடவி வச்சோம்னா அந்த பூசணத்தை இது வந்து ஆண் பெண்ணுக்கு பரவி விட்டு அதுவும் ஒரு இயற்கை முறையில கட்டுப்படுத்தலாம். மஞ்சள் ஒட்டுப்பொறி, மஞ்சள் கலர் வந்து நிறைய பூச்சிக்கு பிடிக்கும். அதில் மஞ்சள் கலர் கலரான பொருள்ல ஒரு விளக்கெண்ணெய் தடவுனா நல்லது. வேற கிரீஸ் தடவுறாங்க. வெள்ளை கலரா உள்ள வேசலின் தடவலாம். இதுல வெள்ளையி அசுவினி எல்லாம் காத்துல பறந்து வர்றதுல வந்து ஒட்டிக்கணும். அதை வச்சுட்டு நம்ம இதுல வெள்ளையி இருக்கு, அதனால நம்ம வெண்டைக்காயில வைரஸ் வீசி வந்தாலும் வரும், உளுந்துல மஞ்சள் தமிழ்ல வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மஞ்சள் ஒட்டு பொரிய காத்துக்கு குறுக்கா வைக்கணும்.
நம்ம உளுந்து பாசி பேரு பருத்திக்கெல்லாம் தரையிலேருந்து ஒரு அடி உசரத்துல வைக்கணும். ஒரு ஏக்கருக்கு 5 வைக்கலாம். கண்காணிப்புக்காக ஒரு ஏக்கருக்கு 5 ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 5 வைக்கலாம். அடுத்து இது மஞ்சள் டூப்பரு. இதான் ஈஸி. ஒரு மஞ்சள் டப்பா எடுத்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு வழக்கு நீர் தடவி விட்டு குப்புற கவுத்தி விட்டுட்டு வச்சிங்க, அது பாட்டு சத்தங்கடாம இருக்கும். நீங்க இந்த ஒட்டு பொறி பசையெல்லாம் ஒரு இது 50 ரூபா 60 ரூபாங்க, சரியா? அது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு துறதிக்கு தான் போடணும். இதுன்னா அப்படி ஒரு சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டோம்னா அதை ஒட்டுனதெல்லாம் காணாம போயிடும். அது மறுபடியும் வழக்கெல்லாம் தடவிக்கலாம். இதான் எளிய முறை, ரீயூஸ். அதாவது இயற்கையோட இயந்த வாழ்வு, அது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிடலாம். அடுத்து இது மாதிரி ஆமரத்துல அத்துப்பூச்சிக்கும் இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறி வைக்கலாம். தத்துப்பூச்சி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு எளிதா உதவும். அடுத்து அப்புறம் வெள்ளையி, கரும்பு வெள்ளையி, தென்னை வெள்ளை எல்லாத்துக்குமே அந்த மஞ்சள் கலர் பொடி வைக்கலாம். அடுத்து இனிமே வந்து இவ்வளவு நேரம் ஒட்டும் இது காற்று இது பார்த்தீங்க. இப்போ வந்து சத்தத்தை வச்சு எப்படி நமக்கு வேண்டாத பெஸ்ட்னா அது பூச்சியா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், எதனாலும் எலியா இருக்கலாம், எதனாலும் பெஸ்ட் தான். பெஸ்ட்னா வேதனைப்படுத்துவது வேதை. இப்ப பறவைகள்னால சேதம். இப்ப குறிப்பா சில இதுல பறவைகள் அக்காச்சோளம், சூரியகாந்தி, இதுல எல்லாம் அந்த பறவைகள் சேதம் ரொம்ப இருக்கும். பறவைகள் சேதம் அந்த பூ இதெல்லாம் தின்றுவாங்க. இதுக்கு நம்ம ஆளை வச்சு டப்புன்னு டப்பாட்டை அடிச்சு இதெல்லாம் செய்யலாம். அது பழைய காலத்துல கால்சியம் கார்பேட்டுன்னு ஒரு இதை வந்து டம்முன்னு வெடிக்கும், பழகிரும். இது வந்து பேட்டரி பிளான் சொல்லி ஒரு சவுண்டு. இது வந்து 1500 ரூபாங்கிறாங்க. இதுல ஒரு ஃபேனு தானா சுத்திக்கிட்டு இருக்கு, காத்துல சுத்தும்ல ஃபேனு, அதை வச்சு சவுண்டு உண்டாகுது. ஃபேனு வந்து காதுல சுத்துறதுனால இந்த சவுண்டு வருது, பறவைகள் ஓடிடுதுங்கிறாங்க. இது விலை 1500 போட்டிருக்காங்க அமேசான்ல. அடுத்து ரிப்பன். இப்ப சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா புறா கூடு பட்டி பக்குன்னுட்டே இருக்கும். நம்ம ராத்திரி எரிஞ்சு பார்த்தோம்னா பயமா இருக்கும், ஏதோ பேய் பிசாசு கத்துற மாதிரியே இருக்கும். அந்த நம்ம வீடுகள் மாடியில புறா கூடு கட்டாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிங் ரிப்பன் அது தொங்க விட்டோம்னா ஒரு மாதிரி கண்ணு மாதிரி தெரியும். ஐ இருக்குல்ல, ஐனா கண்ணு மாதிரியே தெரியறதுனால அந்த புறாக்கள் கிட்ட வராதான். இது ஒரு இது. அடுத்து இது பேர்டு கிட்ட வராதுங்கிறாங்க. அடுத்து அது மாதிரி நம்ம சூரியகாந்தியில பேர்டு ரிப்பலண்ட் ரிப்பன். இந்த ரிப்பன் வந்து 200 அடி மிந்தி வந்து 100 ரூபா இருந்துச்சு. 200 மீட்டர் இந்த 100 ரூபா இருந்துச்சு. இப்ப என்ன விலைன்னு தெரியல. இப்போ கோயம்புத்தூர்ல வாங்கி பருத்தி அரைச்சிலையும் கட்டி பார்த்துருக்கோம், நெல்லுக்கும் கட்டி பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் ஒரு கலர், இன்னொரு பக்கம் இன்னொரு கலரு. இதை வந்து கிழக்கு வடக்கு தெற்கா கெட்டணும்னா சூரியன் இப்படி இப்போ கிழக்கிருந்து போய் மேற்க போகும்போது பறவைகள் வந்து சாயந்தரம் தான் சேதம் இருக்கும். இது சாயந்தரம் இறங்கு வெயில்ல இது இன்னும் பாத்தீங்களா, இதை இந்த ரிப்பனை ஸ்ட்ரைட்டா கட்டக்கூடாது, கொஞ்சம் வளைச்சு கட்டணும்னா காத்துல அசையும் போது அந்த கண்ணு வெளிச்சத்துக்கு இது நமக்கு பிடிபடாது. பறவைகள் குறிப்பா வந்து கிளி வர்றதில்லை. கிளி இது கொஞ்சம் காஸ்ட்லி ரிப்பன். இது வந்து 2-3 டிசைன்ல இருக்கான். 2-3 சேல ஒரு ஹோலோகிராம் மாதிரி இருக்கு. இது ஒரு 352 ரூபா சொல்றாங்க. இது அமேசான்ல கிடைக்கும். அடுத்து பறவைகள் கிட்ட வர்றது இல்லையா. அடுத்து உங்களுக்கு தெரியும் எலிக்கு வந்து இந்த ஒற்றை பசை இருக்கு. பள்ளி வீட்டுல பள்ளி இருந்துச்சுன்னா அது சாஸ்தாங்கம் விழுந்து ஒட்டிக்கிடும், சப்பக்குன்னு ஒட்டிக்கிடும். அது வந்து எலிக்கு இது வைக்கும் போது ரூம் மத்தியில வைக்க கூடாது, ரூம் ஓரத்துலதான் வைக்கணும். வெளி வந்து என்னைக்கும் ஓரத்துலதான் நடந்து போகும். ஏன்னா அது கண் பார்வை கம்மி. நம்ம இருட்டுல இருட்டுல சோறை தொட்டுட்டே நடந்து போற மாதிரி மீசையை தொட்டுக்கிட்டே தான் எலி நடந்து போகும். அதனால இந்த இதெல்லாம் வந்து சுவர் ஓரத்துல வச்சாதான் எலி போகும்போது வரும்போது கால் மாட்டிட்டு ஒட்டிக்கணும். அடுத்து எலிஞ்சாம் பள்ளிஞ்சாம், இது எலி பள்ளி எல்லாம் விழுந்துரும். அடுத்து புழு ஒட்டும் பசைட்டு. அப்புறம் சட்ட ரீதியான கட்டுப்பாடு, சட்டத்தை அமைச்சு அதுக்கு வந்து பழைய காலத்துல அடுத்து
பழைய காலத்துல என்னன்னா அந்த காஃபி பெரி போர் இருக்குல்ல, இந்த கொடைக்கானல்ல காஃபி பெரி போர் இருக்கும், காஃபி காஃபி ஸ்டெம் போர் இருக்கும், வேற பெரி போர் இருக்கும், அப்புறம் தென்னையில கருந்தலை புழுக்கும், அப்புறம் கரும்புல டாப்போர் அந்த வடார்காடு சில நம்ம மெட்ராஸ் பக்கத்துல செங்கல்பட்டு இதுல எல்லாம் சேதனம் இருக்கும். அது மாதிரி இலக்கல்ல சிவப்பு கம்பளி பூச்சி, அப்புறம் பருத்தியில தண்டு கொண்டு இதுக்கெல்லாம் அந்த சட்டத்தை பிரிவிச்சாங்க. அந்த சட்டத்தோட அதுல 1913 கம்போடியா காட்டன்ல ரொம்ப கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா அப்ப ஸ்டெம்மியபிள் பிரச்சனையும் கூடிச்சு, இளஞ்சிவப்பு காய்ப்புடு சேதம் ரொம்ப இதை குறைக்கிறதுக்கு யாரு வயல்லையும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பருத்தி மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த பருத்திய செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் போடணும். செப்டம்பர் போடக்கூடாது. ஏன்னா ஒரு மாசம் கேப் இருந்தா இந்த ஸ்டெம்மிபிளுடைய வண்டு வந்து ஒரு மாசம் தான் உயிர் வாழும்னு ஒரு விதி இருக்கு, ஒரு கண்டுபிடிப்பு அப்படி சொன்னாங்க. ரைட்டா? இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா பருத்தி ஆரஞ்சு இருவிலித்தூர்ல வந்து அது வந்து சம்மர் இரிகேட்டட் காட்டன், கோடைகால இரவை பருத்தி. அங்க கோடை காலத்துல மட்டும் பருத்தி போட்டோம்னா அந்த வேர்ப்புழு ஸ்டெம்மிபிள்ங்கிற சேதம் இருக்காது. நாங்க புரட்டாசி 5 வருஷம் பேடி தான் போடுவோம், நெல்லு தான் போடுவோம். அப்பயும் ஆராய்ச்சிக்கு பருத்தியை போட்டோம்னா 100க்கு 100 செடி செத்து போயிடும். எதனால? ஸ்டெம்மிபிள்ல. அது மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் தான் பருத்தி போடணும். நீங்க பிப்ரவரி மார்ச் பக்கம் பருத்தி போட்டீங்கன்னா அங்கேயே ஸ்டெம்மிபிள் சேர்ந்துருக்கு. அதான் பட்டை மாதிரி போடக்கூடாது. அதாவது ஒரு கேப், ஒரு பயிருக்கு இன்னொரு இடைவெளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து சட்டம் இருக்கு, ஆனா நம்ம அதை உபயோகப்படுத்துவதில்லை. மிக நன்றி, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுங்களே. வேற ஏதோ சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இதுவரை செயற்கை பூச்சிக்கொல்லிகள் இல்லா பூச்சி நிர்வாகம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது. வழங்கியவர் டாக்டர் என் முருகேசன், முன்னாள் பூச்சியியல் பேராசிரியர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் முருகேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ.